ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளாஸ் ரூம் ஃபார் ஹீரோஸ்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த அனிமே ரொம்ப வேற லெவலாக இருக்குது. நான் இது வரைக்கும் இது நோட்டீஸ் பண்ணதே இல்லை, இந்த மாதிரி ஒரு அனிமே இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் யாரும் இது போடலை. அதனால இந்த அனிமேவை இப்போ நான் எடுத்து போடுறேன். கதை வயசாக உண்மையிலே பிரமாதமாக இருக்கு. வச்சு செஞ்சு விட்டுலாம் அவங்களுக்காக, அதாவது என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சி பார்க்குறவங்களுக்காக. இல்லை அப்படி இவனுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிக்கலடா, நான் சும்மா தான் வந்து பார்த்துட்டு போகிறேன்றீங்கன்னா சரி பரவாயில்ல, சும்மாவே பார்த்துருப்பாங்க. ஆனால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கவங்களுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லா என்டர்டைன்மெண்ட்டையும் அந்த வீடியோவில் கொடுத்து வச்சிருப்பேன். முடிஞ்சளவுக்கு மறக்காம மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த எபிசோடு வேணுமா இல்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. என்ன ஹீரோ என்ன நிறுத்தத்துக்காக வந்தியா இந்த இடத்துக்கு? ஆனா இந்த உலகத்தோட அழிய போகுது கிரேட் ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தா சின்ன ஒரு கல் எடுக்க தலைவன் நம்ம டீம் விளையாட பார்த்தா அவன் மிகப்பெரிய மீட்டியரை கீழே வரவிருப்பான். ஹீரோ கொடுத்த சின்ன ஒரு அந்த கல்லையை பார்த்தா அவ்வளோ ஃபோர்ஸ்ல போயிட்டு அவ்வளோ பெரிய எரிக்கல்லையே பார்த்தா உடச்சு விட்டுரு அசால்ட்டா. இந்த சீப்பான விளையாட்டுல என் கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகாது. இப்போ இந்த உலகத்தை காப்பாற்ற தான் நான் கடைசியில வந்திருக்கேன். ஓகே இன்னைக்கு நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்றது பார்ப்போம். நீ ஜெயிச்சேன்னா கண்டிப்பா இந்த உலகம் காப்பாற்றப்பட்டிருக்க. அப்படி நான் ஜெயிச்சுட்டா இந்த உலகத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு 2 பேரும் தன்னுடைய ஆயுதங்களை எடுத்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. அவங்களுடைய சண்டெல்லாம் பார்த்தா பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு வேகமா இருப்பானுங்க. அந்த இடம்லாம் பிச்சு போதும். அப்படி ஒரு இடத்துல 2 பேரும் தங்களுடைய பவரை பயன்படுத்துறதுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுவானுங்க. இதுக்கப்புறம் நேருக்கு நேராக பார்த்தா 2 பேரும் கத்தியால குத்திப்பானுங்க. டீம் விளையாட செத்துருவான், நம்ம ஹீரோவா செத்துருவான். ஃபைனலா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் கழிச்சு ஒரு ஸ்கூல்ல காமிக்க, ஸ்கூல்ல பசங்க எல்லாமே நல்லாவோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போயிட்டு இருக்காங்க. ஆந்திரத்துல புதுசா ஒருத்தன், ஆஹா இவ்வளவு பேரா, இதுல நிறைய ஃப்ரெண்டு பிடிக்கலாம் போலியே. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நார்மலான பீப்பிள் தான், எனக்கு ஒரு நார்மலான வாழ்க்கை இதுல கிடைச்சிச்சு, அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இப்ப திரும்ப ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான். அது எப்படின்றத கதை போக உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க போறேன். நல்ல விஷயம். குட் மார்னிங் வணக்கத்தால வணக்கமா. அங்க பாத்தியாப்பா புதுசா ஒருத்த வந்திருக்கான், டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் போல, ரொம்ப ஃபன்னியா இருக்கான் பாக்கிறதுக்கு. நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்துட்டு வில்லத்தனமா வரான். நான் தாங்க பிளேடா, அது நாங்க நகை வெட்டுறது யூஸ் பண்றது, அது என் பேருங்க. அப்படியா சூப்பர், நான் தாங்க பிளேடு. ஓகே நைஸ் டு மீட் யூ பிளேடு. நான் தான் கசுமி கிளே, நான் வந்து யஷிகா, நான் கிளரே. இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்க வந்த. ஆமா இப்போ எனக்கு மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இல்ல பத்தாது, இன்னும் 100 ஃப்ரெண்ட்ஸ் நான் உருவாக்க வேண்டியதுல கேட்கவே நல்லா இருக்கு. 100 ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல உருவாக்கியவனே. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்னொரு பொண்ணு வரா. இவதான் இந்த கதையோடைய ஃபர்ஸ்ட் ஹீரோயின். ஃபர்ஸ்ட்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இன்னும் ஏகப்பட்ட பேர் வர போறாங்கன்னு. யாரா நீ கோமலி தினமும் இதுல வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த ஹால்வேல சத்தம் போட கூட தெரியாதவனுங்க. இவங்க தான் எர்னஸ்ட் ஃபிளேமிங். ஆமா இவங்க ஸ்கூலோடைய டாப் ஸ்டூடெண்ட். யாரும் இவங்க கிட்ட வம்புக்கு வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப கோவாக்காரி. அது மட்டும் இல்லாம ஹீரோ இவங்களுக்கு ஓவரா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இவனுக்கு குசு பேச ஹீரோ. ஆனா அவகிட்டே போயிட்டு நான் தாங்க பிளேடு. என்னப்பா யாரா இருந்தா லேடி எர்னஸ்ட், என்ன அந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க, தப்பா நினைச்சுக்கிறீங்க. பிளேடு இப்பதான் புதுசா ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். ஓ புது பையனா, அகாடமிக்கு புதுசா வந்திருக்கா. நம்மளை பத்தி அதான் தெரியல. அகாடமில எப்படி நடத்துறோமோ அந்த மாதிரி நடந்துக்க தம்பி. இந்த இடத்துக்கு வந்து ஹீரோ ஆகணும் நினைப்பில் இந்த உலகத்தை காப்பாற்ற நினைச்சு வந்துட போற. உனக்கு அந்த அளவுக்கு பணம் இருக்கா பாரு. ஏன் இந்த அளவுக்கு லேட்டா வந்து அட்மிஷன் போட்டுருக்க? யாருங்க ஹீரோ ஆகிறது பத்தி எல்லாம் கவலைப்பட்டா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸை உருவாக்க தான் வந்தேன். என்னடா பேசுற, ஃப்ரெண்ட் உருவாக்குறது வந்தியா? அப்ப ஹீரோ ஆகிறது வரலையா? இந்த இடத்துல ஆகணும்டா நீ, அப்பதானே இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு 2த்துக்கு இடையிலேயே முட்டிக்குது. சரி ஓகேங்க என்ன மன்னிச்சிருங்க. ஹெட்மாஸ்டரோட ஆஃபீஸ் இந்த இடத்துல இருக்கு, நாங்க போய் பார்க்கலாமா, எனக்கு காமிக்கிறீங்களா? என்னது? அதுக்கப்புறம் எர்னஸ்ட் வந்து அந்த இருந்து நம்ம ஹீரோவை கூட்டின்னு போறா ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு. இவன் எதுக்கு இங்க வந்தான் தெரியல. அதுக்கப்புறம் கதவு தரதுல உள்ள வாங்கன்னு சொல்லவும் வந்து பார்த்தா இவ சாக்காயிடுவா. சார் நீங்க என்ன பண்ணீங்க? நான் வந்துனியா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவர்கிட்ட நக்கலா பேசுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க முட்டாள்ரா நீ, உனக்கு தெரியாத அவர் முன்னாடி களவானுங்கடா. நான் ஏன் பண்ணணும்? நீ பைத்தியம், அவர் தானே இந்த நாட்டோடைய கிங்க. என்ன மன்னிச்சிருக்கீங்க, இவனுக்கு தெரியல புது பையனா இருக்கான். என்ன மன்னிச்சிட்டு எர்னஸ்ட். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எஸ்மாஸ்டரா இருந்தவர் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் உன்னை பத்தின ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். நீ நிறைய விதத்துல நிறைய பிரமாதமா கலக்கிட்டு இருக்கியா ஸ்கூல்ல. நீங்க எல்லாம் எப்படி இதில் தெரிஞ்சுக்கலாம்? முதல்ல நீங்க அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் எஸ்மாஸ்டர் சொன்னீங்க. அப்ப நீங்க ஆமா இதுக்கப்புறம் இன்னில இருந்து நான் தான் உங்களுக்கு புதிய ஒரு ஹெட்மாஸ்டரா இருக்க போறேன். இதுல இது நீங்களா? அப்போ உங்களுடைய வேலை என்ன கிங்கிற பதவி நான் இது மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எங்களுக்கு ஹெட்மாஸ்டரா வருவீங்க, ரொம்ப நல்ல விஷயம்ன்ற மாதிரி அவர் முன்னாடி சீன் போட்டு இருக்கா. சரி ஓகே நீ இந்த இடத்த விட்டு வெளியே போனா கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும் இவங்க கிட்ட. என்னது இவ கூடியா? அப்ப நான் முக்கியமான ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி அவ பார்த்து கடுப்பாவா. என்னதாங்க நடக்குது, அந்த பையன் யாரு அப்படின்னு வெளியே அவ கடுப்பாட்டு இருக்க. உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோவும் யோ என்னையா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ, கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. என்னாச்சு பெருசா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஒன்னு நான் இங்க வர சொன்னேன், நான் ஹெட்மாஸ்டரா? நான் மட்டும் தானே இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண சொன்னேன். எனக்கு தெரியுது பிளேடு, உன்னுடைய ஹீரோன்ற அந்த பவர் எல்லாமே நீ திரும்ப கைன் பண்ணணும். யோ எனக்கு அதை பத்தில கவலை இல்லையா, எனக்கு ஆர்டினரியான ஒரு பர்சன் தான் இங்க வாழ போறேன் அப்படின்னா நீ சொல்லாத. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால அவங்க மூலியமா நீ அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இது கிழமை நம்ம சொல்றது காதலே வாங்க மாட்டோம் பாத்தியா? கவலைப்படாத, இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீ நினைக்கிற அந்த வாழ்க்கையை வாழ முடியும். அது மட்டும் இல்லாம உன்னால பவர்ஃபுல்லாவும் மாற முடியும் திரும்பவும். ஏன்னா இந்த இடத்துல நாங்க இயற்கையான ஹீரோஸ் இந்த இடத்துல நாங்க தான் உருவாக்குறோம். அது ஒண்ணு மாதிரி தான் கிரேட் ஹீரோ. எனக்கு அந்த பட்டம் தேவையா? கம்முனு டீமன் கிங் எப்பவும் போயாச்சு, இப்போ இல்லாம உண்மைதான். நீங்க தான் அவனை கொன்னீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் அந்த ஒரு சமயத்துல இறந்து போயிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க கிட்ட பவரை பயன்படுத்தி உங்களை நாங்க திரும்பி ரெசரக்ட் பண்ணோம். ஆமா
இதுவே நல்ல விஷயம் தானே. உங்களை நான் திரும்ப இந்த உயிரோட வர வச்சதுக்கான காரணமே நீங்க திரும்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். அது மட்டும் இல்லாம திரும்ப டீம் இங்க வேற யாரும் வந்தாங்கன்னா சமாளிக்க நீங்க கூட இருந்தா கரெக்டா இருக்கும். அப்போ சுயநலத்துக்காக என்ன வர வச்சேன். என்ன தென் பண்ண மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்க இங்கேயே பார்த்து அசால்ட்டா கூப்பிட்டு இருக்கான் அவன் இவனு. அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் ஹீரோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அவனுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க எர்னஸ்ட் அந்த இடத்துல இருக்கும்போது ஹீரோவும் ஹாய் நீங்க என்ன பண்ற இது அட்வான்ஸ்டு கிளாஸ்டா இங்க பாருங்க அந்த கிளாஸ் எல்லாம் நான் தாண்டி தான் வந்திருக்கேன். இது உள்ள வரதுக்கான பர்மிட். ஆமா இது உண்மைதான் உங்ககிட்ட எப்படி வருது இங்க பாரு புதுசா வந்த பையனா வர இருக்க நீ என்ன ஏது பவர் காட்டாமலே அவங்க கிட்ட ஏமாத்தி நீ இந்த இடத்துல உள்ள வந்துட்ட. இதை என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு பவர் இல்லாதவங்க எப்படி இதுக்கு வரலாம். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பான ஒரு தனிப்பட்ட முறையில பவர் இருக்கும். அப்படியா ஆனா எனக்கு அந்த பவரை பத்தில கவலை கிடையாது. நான் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறது தான் வந்தேன். என்னது என்னோட ஃப்ரெண்டா எடுக்க நான் தான் பிளேடு அப்படி நான் கிட்ட கேட்டு இருக்கேன். என்ன கிட்ட போயிட்டு வம்பு இருக்கிற ஹீரோவோ அவ கடை போயிட்டு அடிக்கிறதுல ஹீரோ அசால்ட்டா தப்பிக்கிறான். அவளே பார்த்து ஷாக்காவா எப்படி அவன் தப்பிச்சான். அப்புறம் ஒரு பொண்ணும் ஏன்பா நம்ம ப்ரொஃபசர் எல்லாரையும் ஒன்ன கூட சொன்னார். ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட வேணாமா அவனுடைய பேரை சொல்லிட்டு இருக்க எல்லார்கிட்டயும் பேரை சொல்லி பழமிட்டு இருக்கான் பாரு என்ன ஜென்மம் இவன். ஆனா அந்த பொண்ணு பார்த்துட்டு உடனே என்னோட பேர் சோஃபின்ற மாதிரி சொல்லவும் இவன் பார்த்துட்டு ஷாக்காவரா எப்பவுமே பேசாத பொண்ணு இப்ப பேசிட்டா. ப்ரொஃபசர் சொல்லுங்க மேம் யார் இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் இவனுடைய எபிலிட்டி எல்லாம் என்ன நான் வந்து டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா பாடம் நாத்த வேண்டியது இருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க சரின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவனை வச்சு முதல்ல டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த ஆர்மர் போட்டிருக்க இந்த சூட்டை வந்து உன்னால வெட்ட முடியுதா காமி. அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ வேற தீர சூரன் தான். இந்த அகாடமில இந்த கிளாஸ்ல இருக்கணும் இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும். அப்படி உன்னால பண்ண முடியல நானே தூக்க சொல்லிடுவேன். உனக்கு நான் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன்னு சொல்லிட்டு போறாமியா அதை பத்தில யாரா கவலைப்பட்ட நாய். சரி ஓகே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய பவரை காமிப்பாம பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்காவானுங்க. அவன் பயன்படுத்துற டிராகன் சீரிஸ் பா என்னச்சே பார்த்து ஷாக்காவே. அவன் போட்ட ஒரே போலல அந்த ஆர்மர் பாடியோ உடஞ்சி எல்லாமே சுக்குநூறா மாறுது. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு பார்த்தா கதறா துணியெல்லாம் கந்தல் குழம்பு மாறுது. எல்லாரும் பார்த்தா மண்டியா கிடக்குறானுங்க. டே யாரா நீ அப்படின்ற மாதிரி. ஹீரோ பிடிச்ச ஸ்வாட் பார்த்ததுக்கு அப்புறம் உடஞ்சிருச்சு. இதுலயே உங்களுக்கு தெரியும் ஹீரோ எவ்வளவு ஓவர் பவர்டான ஆளுன்னு. அப்புறம் எர்னஸ்டும் டேய் பிளேட யாரா நீ எங்கிருந்துடா வந்திருக்கு. அப்புறம் இவங்க எல்லாரும் பார்க்க எல்லாம் கந்தல் கோலமா இருக்காங்க ஆளுங்க. ஆஹா சம்பவம் செஞ்சு விட்டா இதுக்கப்புறம் நம்மள ஃப்ரெண்ட்ஸாக விட மாட்டாங்களே. இது சாதாரண விஷயம் தானப்பா யாரை வேணா பண்ணலாமே. நான் வேற ஆவரேஜ் தான்ற மாதிரி ஹீரோவை சொல்ல கேபிட்டேரியா காமிக்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா எர்னஸ்ட் மட்டும் தனியா சாப்பிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் அவ பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை என்ன பாச்சு உங்க கூட உட்காந்து சாப்பிட கூடாதானா. இன்னொரு பக்கம் ஹீரோ காலையில பார்த்தா அந்த நண்பர்கள் 4 பேர் பார்த்தா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. ஏப்பா இங்க வாங்கப்பா காலியா இருக்க உட்காரலாம். ஆனா எர்னஸ்ட் பக்கத்துல இருக்கிறது பார்த்துட்டு அவ கூட உட்கார முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன ஏன் யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா இந்த டேபிள் எனக்காக நான் ரிசர்வ் பண்ணிருக்கேன். ஏய் இது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்ப நீ எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு இருக்க. எல்லாரையும் நீ முட்டாள்றா. நான் அந்த மாதிரி பண்ணல. எல்லாரும் என்ன பார்த்து பயந்து என்ன ஒதுக்குறாங்க. உன்னை பார்த்து பயப்படுறாங்களா. ஏன் நீ மூஞ்சிட்ட குரில வாட்டியை வச்சுட்டு இருக்க. ஹீரோ அதுக்கப்புறம் அதை கண்டுக்காம சாப்பிட ஆரம்பிக்க. அடேகப்பா சாப்பாடு சூப்பரா இருக்குது பழம் கட்டுறா இன்னைக்கு. இது ஜஸ்ட் ஒரு கறி சாப்பாடு தான்டா. இது கேட்டா இவ்வளவு குஷியா வர. என்ன சொன்ன பக்கம் ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. டே நான் காலையில உன்னை என்னமோ நினைச்சேன். உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கும் நான் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்கடா. உன்னை அப்படி சொன்னது என்ன மன்னிச்சிடா. ஏன் மன்னிப்பா மூடிட்டு கம்முனு போடா. உண்மையை சொல்லப்ப நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீ நிறைய விதத்துல எனக்கு உதவி பண்ணிருக்கல. நான் என்ன பண்ண எனக்கு உதவி சொல்லிட்டு இருக்க அப்படி நான் வெக்கப்பட்டு சொல்றா. ஏன்னா நான் புதுசா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்க ஸ்டூடெண்டா அந்த அளவுக்கு யாரும் என்கிட்ட பேசுறதுக்கு தயங்கினாங்க. ஆனா நீ ஒருத்தி மட்டும் தான் என்கிட்ட நெருங்கி பழகினேன். அது மட்டும் இல்லாம ஹெட் மாஸ்டர் இந்த ரூமையும் காமிச்சேன். யாருமே என்கிட்ட பழகலையப்பா நண்பர்களா. அப்ப நீ என்ன சொல்ல வர இதுல. நீ தான் என்னுடைய ஃப்ரெண்ட் சொல்ல வரேன். என்னது நானா. ஆமா நம்ம 2 பேரும் லஞ்ச் ஒண்ணா தானே சாப்பிடுறோம். அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அவளுக்கு உடனே வெக்கமாயிடுது. அப்போ நீ எனக்கு ஃப்ரெண்டா. அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை ஏத்துக்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு துணி எல்லாம் மாத்திட்டு யார் தான் அவன் உடனே வந்து ஃப்ரெண்டு பிடிச்சின்றான். ஆனா உண்மையை சொல்ல போனா என்கிட்ட யாரும் பழக மாட்டாங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான் இப்போ முறை என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கான். சாப்பிடறதுனால மட்டும் ஃப்ரெண்ட் ஆயிட முடியுமா என்ன. எப்படி அவன் எதை வச்சு சொல்றானே புரிய மாட்டேங்குதுப்பா. ஆனா ஃப்ரெண்டுன்ற அந்த வார்த்தை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துட்ட மாதிரி அவ புலம்பிட்டுக்கா. அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி அவ துடிக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவளுடைய ஸ்வாடு துடிக்குது. என்ன விட்டு அவ கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவ சீரியஸா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அதுல சின்ன வயசுல அந்த ஸ்வாட அவ எடுக்கும் போது அதுல இருக்கிற ஒரு கர்சனால இவருடைய தலைமுறையா படும்போது ரெட் ஆமா இருக்கும். அவளை சும்மா விடாத அடிக்கிட்டோம். ஏய் கம்முடுறா நான் சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவ போய் சொல்றா அந்த ஸ்வாடு கிட்ட. அப்புறமா தான் அமைதியாவது. அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்து திரும்ப அவளுடைய பிராக்டிஸ் பண்றதுக்காக வந்திருக்க. என் கூட கொஞ்சம் சீரியஸா சண்டை போடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கூட இருக்கிற இன்னொருத்தனும் அவளுடைய வெப்பனை பயன்படுத்தி அவ கூட சீரியஸா சண்டை போட. இருந்தாலுமே ஒரு இடத்துல 10 தூக்கி போட அடிச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க மிஸ் எர்னஸ்ட் நான் தோத்துட்டேன். உங்களுக்காக நான் தோத்துட்டேன். ஆனா இருந்தாலுமே அவ வெறியோட விடாம திரும்ப அட்டாக் பண்ணதுக்காக வர என்ன விட்டுருக்க. அடுத்தது யாரு. அடுத்தது பார்த்தா சோஃபின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு தான். அவளுக்கு மூச்சு வாங்கத்தை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாமா. உண்மையிலேயே தான் கண்டிப்பா கண்டினியூ பண்ணலாம். அவ கூட ஒரு இடத்துல சண்டை போறதுல பார்த்தா அவ கையை வச்சு அசாத தடுக்க எர்னஸ்ட் இன்னொரு பக்கம் ஃபயர் பவரை பயன்படுத்துவா. அதுல பயங்கரமா டேமேஜ் ஆனதுல நான் விட்டு கொடுத்துறேன்ற மாதிரி சொல்ல. அடுத்தது பிளேட் நீ தான்டா என் கூட மோதுரா. என்னது நானா. ஆமா நீ தானே டிராகன் சீரிஸ் பயன்படுத்தணும். நீங்க கண்டிப்பா நான் விட மாட்டேன். டேய் வாடா நீ ஒத்தை மோதி ரிவெஞ்ச தீத்து பண்ணா. நானு பிரச்சனை இல்லைங்க. ஆனா உனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது வேணாம். பாய மூறா நான் நல்லா தான் இருக்கேன். பாய் ஆரம்பிப்பேன்னு சொல்லுவோம். அடுத்த கடமை அந்த ஸ்வாட போட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமா மாறிடுது. அப்புறம் ஹீரோ போயிட்டு அவளை தூக்கிறான். என்னாச்சு நீ இவனுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நர்ஸ் ஆபீஸுக்கு கூட்டு போறான். பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல இப்ப நல்லா இருக்காவ. அப்படியா திடீர்னு எப்படி இந்த மாதிரி ஏற்படும். இல்ல அவளுக்கு அதிகப்படியான சேமனை குறைச்சதுனால தான் இப்படி ஆயிட்டு இருக்கு. மேபி எதனா ஒரு சாபம் கூட இருக்கலாம் அந்த ஸ்வாடுனால. எர்னஸ்ட் அதுக்கப்புறம் கண்மணிக்கிறா. நான் எங்க இருக்கேன். ஏய் திடீர்னு என்னப்பா ஆச்சு உனக்கு மயங்கிட்ட. எதனா ஞாபகம் இருக்கா இல்லையா. அவ திடீர்னு நான் வந்துட்டு எனக்கு நான் இந்த விட்டு போகணும்னு சொல்ற மாதிரி போக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு பொறுமையா இரு. ஆனா நான் எதனா பண்ணி ஆகணும். அந்த ஸ்வாடா கம்முனு அந்த ஸ்வாடுனாலதான் நீ மயக்கமே போட்ட. சடனா நான் உன்னை தூக்கிட்டு வரது கூட எனக்கு போதும் அடிச்சு தெரியுமா. பைத்துக்கிற முன்னாடி நான் என்ன அவ்வளவு வெயிட்டா இருந்தேன்.
எங்க பாருங்க மிஸ் எர்னஸ், நீங்க கொஞ்சம் கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தாகணும். இல்ல எனக்கு வேணாம், நான் இப்பவே கிளம்புறேன். ஆனா முடியாது. ஆனா ஹீரோவும் பரவாயில்ல விடுங்க டாக்டர், இப்போதைக்கு அவ ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது, நான் அவளை பாத்துக்கிறேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சரி ஓகே, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அவளை கூட்டின்னு பார்க்க அந்த இடத்த விட்டு போற வேலையை பார்த்தா நிறைய சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவ ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி போயிடா. எங்கடா தெரிஞ்சதுன்னா ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு. என்ன தனியாவே நடக்க முடியும்னு நினைக்கிறியா, இல்ல அவங்களுக்கு பயந்து இந்த மாதிரி பண்றியா? நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. அதே மாதிரி 4 பேர் எப்படி நினைப்பாங்கன்னு கூட யோசிக்காத. தயவு செஞ்சு இன்ஃபார்மர்ல நடந்தது எதுவுமே சொல்லிட்டு யார்கிட்டயும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு அந்த இடத்த கிளம்பும். ஹீரோ அதுக்கப்புறம் அகாடமில இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிற அந்த ரூமுக்கு போயிருக்கான். அந்த இடத்துல நிறைய விதமான காட் ரோபோட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஹீரோ அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு தான் உள்ள போயிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ரிசர்ச் எடுத்து பார்க்க இந்த ஸ்வாட் வந்து எர்னஸ்டோடையது. இது பேரு அஸ்மோண்டஸ் டீமன் ஸ்வாடா. ஒரு கால ஒரு ரோபோட் வருவோம், வாயை மூடிடு அப்படின்னு உடச்சு போட. அதுக்கப்புறம் முழு விவரத்தை அந்த ஸ்வாடை வச்சு தெரிஞ்சுக்கின்னு ஹீரோ அதுக்கப்புறம் எர்னஸ்ட் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், பிரைவேட்டா பேசணும்ன்ற மாதிரி கூப்பிடுறான். எதுக்கு? நான் வர மாட்டேன். ஏய், இது உன்னை பத்தி தான், உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் கூப்பிடுறேன். ஏன்னா நீ எனக்கு முக்கியமான ஆள், நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அதுக்காக தான்ப்பா இந்த மாதிரி உதவி பண்ணணும் ஆசைப்படுறேன். ஏன்ப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்? வாப்பா. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா நீ தனியா கூப்பிடுறத பார்த்தா ஏதோ வேற ஏதோ பண்ண போற போல அப்படின்ற மாதிரி அவகப்பட. நான் எதுவும் பண்ண போறது இல்ல, உன்னுடைய ஸ்வாடை பத்தி தான் நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும், அதை நான் உங்ககிட்ட நிறைய கேட்டு சொல்லணும் பதில். நீ வச்சிட்டு இருக்கிற ஸ்வார் வந்து உன்னுடையதே கிடையாது தானே, அதோடைய ஃபுல் ஓனர்ஷிப் உங்ககிட்ட இப்ப இல்ல. என்னதாச்சு அதை சொல்லு. இது எல்லாமே என்னுடைய 6 வயசுல இருக்கும்போது நடந்துருச்சு. அந்த டீமன் ஸ்வாட் எங்களுடைய ஃபிளேமிங் ஃபேமிலியோட கஸ்டடியில தான் இருந்துச்சு. அதுகிட்ட சாபம் இருந்துச்சு. ஆனா அது தெரியாதனமா நான் அதுக்கப்புறம் அது எடுத்ததுனால அந்த சாபம் என் கூடிய ஒட்டிக்குச்சு. அது ஃபுல்லாவே என்னுடைய பாடியை பொசஸ் பண்ணிடுச்சு. ஸ்டில் இன்னுமே அது என்ன பொசஸ் பண்ணி தான் இருக்கேன். அது முழுமையா அதோடைய ஓனர்ஷிப்புக்கு நான் போல, அதனால அது என்னுடைய கட்டுப்பாட்டுல கூட இன்னும் கிடையாது. ஆனா அந்த டீமன் அஸ்மோண்டோஸோடைய வாய்ஸ் மட்டும் எனக்கு நல்லாவே கேட்கும். அப்ப நீ அதுகிட்ட பேசி புரிய வச்சிருக்கலாம்ல. இல்ல, அந்த மாதிரி பண்ண முடியாது. இருந்தாலும் நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நீ கவலைப்படாத, அது ஃபுல்லாவே ப்ராசஸ் பண்ணி நீ ஓனர்ஷிப்பை வாங்குற வரைக்கும் உன் கூட இருந்து நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, எதுவும் பண்ண முடியாது உதவிலாம். என்னால முடியும், என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? அந்த நேரத்துல அந்த சேதாரத்தை பாரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா அவளை திரும்பியும் அந்த டீமனுக்குள்ள சமன் பண்ணி ஃபுல்லாவே பாடி ப்ராசஸ் பண்ண அனுமதிக்க சொல்றான். அதுக்கப்புறம் அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி மொத்த விதமான பவரையும் நீ எடுத்துக்கொண்ட மாதிரி ஹீரோ சொல்லிருப்பான். அதன்படிதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா அதை பண்ண ஆரம்பிக்கிறா. நீ தான் கண்டிப்பா அந்த ஹஸ்பண்டோஸா இருப்ப, உன்னை மொத்தமா எனக்கு ஒப்படைச்சிரு. நான் ஃபயர், என்னால உன்னால தாங்க முடியாது. நீ ஃபயர்னா உன்னை விட நான் பக்கா ஃபயர் ஃபேமிலியை சேர்ந்தவன் நானு. நீயா நானும் ஒரு கை மோதிருவோம் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்தா சண்டை பெருசா போக போகுது. ஹீரோ உன்ன பக்கம் வெளியில இருந்து பார்க்க அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுல பார்த்தா அந்த ஃபயர்ல இருந்து வேற ஒரு பொண்ணுடைய உருவமும் வேலை வந்துடு. இது ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம மொத்தத்தையும் அழிக்க போறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண வருது அந்த ஃபிளேமோ. ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தட்டி விட்டுருவான். ஒரு காரணம் எர்னஸ்டும் அவனை எதிர்த்து போறதுல அவனுடைய பவர் பார்த்து ரொம்ப கம்மியாயிட்டு இவன் ரொம்ப டாமினேட் பண்றதுல மொத்தமாவே அவனுக்கு அடிமையாக மாறிட்டான் அந்த டீமனும். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுல அப்படியே பார்த்தா அவ மயக்கப்பட்டு கீழே விட வர ஹீரோ அவளை காப்பாத்திடுவான். வெல்கம் பேக் எர்னஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாளே அவ தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கினா. அப்புறம் பார்த்தா பேசாதவங்ககிட்டயும் நல்லபடியா பேச ஆரம்பிக்கிறா. நண்பர்களா மாறிட்டா போல. எல்லாருமே பார்த்து வாயடிச்சு போறாங்க. இவங்க இந்த அளவுக்கு அழகா இருந்து நம்ம பார்த்ததே இல்லைன்ற மாதிரி. நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா? கண்டிப்பா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவோம். அதோட இந்த காலையில ஹீரோவும் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அவனுடைய நண்பர்கள் உதவி பண்றானுங்க. ஆனா இருந்தாலுமே அவன் வந்து நம்ம எர்னஸ்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். கடுப்பாயிட்டு எர்னஸ்டும், எங்க பாரா பிளேடு, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன நீ அவங்க கிட்ட டாஜ் மட்டும் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா? ஒரு ஆப்போனன்ட்டுக்கு நீ ரெஸ்பெக்ட் பண்றனா உன்னுடைய ஸ்வாட் எடுத்து அவங்க கூட நீ தறிக்கு சமமா சண்டை போடணும். அது இல்லடி, நீ என்ன கொஞ்சம் இன்னைக்கு தினசா இருக்க? அப்படியா? என்ன தெரியுது என்கிட்ட இருந்து உனக்கு? அப்படி நீ ஹீரோ பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் சிக்னல் கொடுக்குவான். சொல்ல என்ன சொல்ல ஒண்ணுமே எனக்கு தெரியல. கடுப்பாயிடுறாங்க 2 பேரும். டே முட்டாள், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல மாத்திக்கிறாங்களா? உனக்காக தான் அது பண்ணிருக்காங்க. ஆமால. ஓ அப்பனா நீ அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லையா? அப்போ உனக்கு பிடிக்கலையாது பிளேடு. உண்மையிலேயே சொல்றேன், உன் பக்கத்துல இருக்கிறான் பாரு லியோனார்டு, அவன மாதிரி உனக்கு கேர்ள்ஸ் கூட டைம் பண்றதெல்லாம் பிடிக்கலடா, நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னதான் உங்களை அப்ப என்ன பிடிக்குமா? ஓ அப்பனா இருங்க, அந்த பொண்ணுகிட்ட நான் ட்ரை பண்ணு சொல்லிட்டு சோபியாவை செலக்ட் பண்றான். அவகிட்டயே போற வேணாண்டா. ஏன் வேணாம்? ஏன்னா அவ யாருக்கிட்டயுமே அந்த அளவுக்கு பழக மாட்டான்ற மாதிரி சொல்லுவோம். நான் பழக வைக்கிற பாக்குறியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவகிட்ட போயிட்டு, ஏங்க என் பேரு தாங்க பிளேடு, எனக்கு தெரியும், உன்னுடைய ட்ரைனிங் பார்த்து நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன சொல்லி கொடுக்க பிரியா அப்படின்னு சொல்ல முடியாது. நீ ரொம்ப தனிமையா இருக்கிறதா மாதிரி எர்னஸ்ட் சொன்னா அதுக்காக தான் பேசலாமேன்னு வந்தேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல என்னால சோடால பயன்படுத்த முடியாது, என்னோட கைகள் தான் பயன்படுத்துவேன். ஏன்? இல்ல அப்படியே நான் பழகிட்டேன். அப்ப நான் உனக்கு ஃபைட் பண்ண சொல்லி தரேன். இது எனக்கு உத்தரவா கொடுக்குறியா அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்லியா சொல்றியா? நான் உத்தரவாலாம் கொடுக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஜாலியா சொல்லி தருவேன். ஏன்னா நீ என்னுடைய ஃப்ரெண்ட் இல்ல. நான் ஒன்னும் உனக்கு கட்டாயப்படுத்தி சொல்றதுக்கு உத்தரவிடுற பாஸ் கிடையாது. அவ உம்முன்னு இருக்க. என்னடியாச்சு? ஹீரோவும் அவகிட்ட பேசிட்டு இருக்கும் ப்ரொஃபஸரும் இன்னைக்கான பிராக்டிகல் ட்ரைனிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம். யோ இப்பதான் ஆரம்பிச்சேன். இருக்கும் போதே பயன்படுத்தணும். இவரு உட்காந்து ஆடினு இருப்பாரு, அவர் டைம் கொடுப்பாருன்னு என்ன மனுச்சது சோபியா. ஆனா சோபியாவும் ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றா. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு ஸ்வாட் பிராக்டிஸா கொடுக்குறான். என்னால கட் பண்ண முடியலையே. இல்ல உன்னுடைய ஃபிஸ்ட்டை பயன்படுத்தி நீ பலத்தை கொடுக்கறதுலாம் வேலைக்காவது. நீ அந்த ஸ்வாட் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கரெக்டா அதோடைய பாடியை கட் பண்ற மாதிரி கட் பண்ணணும். நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணி காமிப்பான். அடேங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா சேங்காலுமே நல்லபடியா ஹீரோ மாதிரியே கத்துக்கிட்டா. நீ ரொம்ப வேகமா கத்துக்கிறப்பா, உனக்கு ஸ்வாட்டெல்லாம் பயன்படுத்த தெரியுது, இது போதுமே. இதுக்கப்புறம் நீ எல்லாரும் கூட ஃபைட் பண்ணலாம். ஆனா நான் இப்போ அவளை பீட் பண்ணணும். யாரு? எர்னஸ்ட் தான். எனக்கு நல்லாவே தெரியுது அவளுடைய பவர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ மேல போயிட்டு உட்காரா. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவ தான். உண்மைதான். அதுக்கு தானே நான் உனக்கு நிறைய சொல்லி கொடுத்தேன். அதனால நீ அடுத்த கட்டமா அவ கூட பிராக்டிஸ் பண்ணும்போது அவளை தோக்கடிக்கிற லெவலுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். அதை விட இந்த பொசிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா தான் இருக்கு. நாளைக்கு எனக்கு நிறைய சொல்லிதா அப்படின்ற
மாதிரி அவ கிளம்புறதுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஹீரோக்கு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பிரின்சிபலோ அந்த கிங்கு என்ன தம்பி லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு ஸ்கூல்ல, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, அது பிரச்சனை இல்ல, திரும்ப லைஃப் கிடைச்சிருக்கு, ஜாலியா கிரேட் ஹீரோ, அப்படிலாம் சொல்லாதியா தயவு செஞ்சு. இப்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு வர உங்க கூட ஜாயின் பண்ணிட்டாங்க போல. யார் சொல்ற? சோஃபியாவா? ஆமா, அவ மேல நீ இன்ட்ரெஸ்டா இருந்தா நான் அவ பத்தி பேசலாம். அவ ரொம்ப ஸ்ட்ராங்கானவதான் எனக்கு தெரியுமே, ஆனா அவ முழுமை அடையாதவ இன்னமும். இதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட கோல் என்னன்னா உன்னை விட பவர்ஃபுல்லான ஆளுங்களை உருவாக்குறது. என்னையா பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியல ஹீரோ, நான் ஆர்டிபிஷியல் கிரேட் ஹீரோ ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்னுடைய கைப்பட ஒன்னு போலியே பவர்ஃபுல்லான ஆளுங்களை நான் அதுல உருவாக்கிட்டு இருக்கேன். அதுல டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கிறவதா சோஃபியா. அவளை போல பல டூப்ளிகேட்டும் இந்த இடத்துல இருக்கு. ஒன்னு கெட்டு போனாலும் இன்னொன்னு அதுக்கு தயாரா இருக்கும். அது போல எத்தனை வேணாலும் இந்த இடத்துல அவளை மாதிரி உருவாக்க முடியும். நாங்க கடைசி நிமிஷத்துல சக்சஸ்ஃபுல்லா ஆகிற வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நிறுத்த போறது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப நியாயம் இல்லையா? சோஃபியா போற நீ ஆர்டர் கொடுக்குற பொம்மை மாதிரியா? அதுதான் அவ காலையில பேசியிருந்தாளா நீங்க? அவளுடைய உண்மையான பேர் சோபியா ஃபெம்டோ. அவளை போல இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்ட் நிறைய இருக்காங்க. என்னையா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட என்னால ஏத்துக்க முடியாது. அவளை போயிட்டு நீ எக்ஸ்பெரிமெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, இது ஒரு ஆர்கனைசேஷனா கரெக்டா இதை மெயின்டைன் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சப்படி அவளுடைய வாழ்க்கை எல்லாமே அவ இந்த இடத்துல பொறுமையா வாழ்ந்துட்டு இருக்கா. இது ஒண்ணு சொல்லிவிட ஆனவனா எல்லாருக்கும் வாழ்க்கை தரங்கிற மாதிரி இல்ல. அவளுக்கு ஒரு கட்டத்துல பிடிக்காம போனதுனாலதான் நாங்க அவகிட்ட கேட்டோம். இப்ப அவ சுதந்திரமா இருக்கா. அதுவும் ஒரு கமெண்டா தான் அவ எடுத்துக்கினா. நாங்க எதுவும் பண்ண முடியாது. அவளை நீ மாத்தணும்னு நினைச்சா நீ தான் அதை பண்ணணும். ஹீரோ அதை புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் அவளை பார்க்கறதுக்காக போறான். நான் கிரேட் ஹீரோ, ஒரு நார்மல் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன். அவ எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்டாவே கிரேட் ஹீரோவா மாத்திட்டு இருக்காங்க. இது என்னால ஏத்துக்க முடியல. இது எல்லாம் ஏன் தப்பு தான். நான் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருந்து டீமோட அப்பயே தோக்கடிச்சிருந்தா இந்த ஒரு நிலைமை உள்ள வந்திருக்குமா? ஆமா, இருந்தாலுமே நார்மல் லைஃப்னு சொன்னானுங்களே, அந்த நார்மலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்பா வரான். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு, ஆமா நார்மலா என்னங்க, இப்போ நான் உனக்கு செக்அப் பண்ணிட்டா அதை வச்சு நான் சொல்ல முடியும். அதுவே நீ உன்னுடைய ஃபுல் துணியை கழிட்டு நானே செக் பண்ணி சொல்லிடுறேன் மொத்தமா. ப்ளீஸ் சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நார்மலுக்கு என்ன அர்த்தம்? என் ஏஜ்ல இருக்கவங்க என்ன அர்த்தம்? அது அதுக்கு தான் உன்னுடைய ட்ரெஸ் மொத்தமா கேட்டு நான் உனக்கு சொல்லி தராத. அது கைண்ட் ஆஃப் ஒரு இளமை பருவத்தை சொல்லும். இளமை பருவமா புரிஞ்சது. தலைவன் அதுக்கப்புறம் கிளம்பி லியோனார்டோ கிட்ட போறான். யூத்னா என்னடா? யூத்னா லவ்னு அர்த்தம்ப்பா. இளமையில லவ் பண்றது. லவ் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கறான், என்ன பிளேட என்ன விஷயம்? ஏப்பா இது லவ்வுக்கு என்ன பார்த்தோம்? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. அது உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கூட போயிட்டு டேட்டிங் போறது டேட்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் என்ன கிட்ட போயிட்டு என்னடா விஷயமா வந்திருக்க? டேட்டுனா என்னப்பா? டேட்டுனா என்ன சொல்லு? டேட்டு ப்ளீஸ் சொல்லு. டேட்னா உனக்கு பிடிச்ச பர்சன் கூட ரெண்டு பேருமா சேர்ந்து ஷாப்பிங் போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசிக்கணும். ஆனா நீ இப்போ வந்தவனே இப்படி என்கிட்ட கேட்பேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி நான் மாதிரி வைக்கப்பட்டு இருக்கா. நம்மளதான் கூட்டு போறோம்னு. ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் அந்த கிளம்பி ஓகே எங்கப்பா சோஃபியா உள்ளதா இருக்க நம்ம சொல்ல. ஹீரோ அதுக்கப்புறம் பரபரப்பா உள்ள போறான். சோஃபியா அப்படின்ற மாதிரி போவோம். அங்க பார்த்து துணியெல்லாம் மாத்திட்டு இருக்குங்க. என்னாச்சு பிளேடு? வா நம்ம டேட்டுக்கு போவோம். இது எனக்கு கொடுக்குற உத்தரவா? அப்படி இல்லைன்னா இது உத்தரவெல்லாம் கிடையாது, முக்கியமான விஷயம். வா ஃப்ரெண்ட்லியா தான் கூப்பிடுறேன், கண்டிப்பா வரேன். இதுக்கு 3 10 அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னடா பண்றான் மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா டேட்டுக்கு போக வேண்டிய எல்லா விதமான புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் எர்னஸ்ட் கிட்ட நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? அதுவா நம்மளுடைய ஃப்ரெண்ட் என்ன பாக்குறான்னா ஃப்ரெண்டா இல்ல பிடிச்ச பையனாலயா? அப்படிலாம் கிடையாது. நம்ம அவ்வளவு வைக்கப்பட அவன் பார்த்தா பரபரப்பா என்னமோ டேட்டை பத்தி படிச்சுட்டு இருக்கான். என்னென்ன பண்ணுவாங்கன்னு. அடேங்கப்பா பர்ஃபெக்டா இருக்கானு இப்ப பையன். அதுக்கப்புறம் சோஃபியா வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா படிச்சுட்டு இருக்க, நீ நிறைய விஷயத்த மிஸ் பண்ற, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கையை பிடிச்சி கூட்டு போறான். என்னத்துக்கு தான் ரொம்ப பராமையா இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது சும்மா டேட் தானே, ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு ஏன் கடுப்பா வரீங்க? ஆமா ஃப்ரெண்டு தான், இருந்தாலுமே என்ன. அதுக்கப்புறம் அவங்க டேட்டு போற ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்து இதுங்க ஃபாலோ பண்ணி போதுங்க. அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பாக்கிறதுக்காக. ஒரு கட்டத்துல தண்ணி இருக்கிற இடமா பார்த்து அவங்க பிரிட்ஜில் நிற்கும் போது திடீர்னு பார்த்தா தண்ணி உள்ள இதுங்க எல்லாமே ஸ்விம் சூட்டை போட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க சாப்பாடு மீன்கள்லாம் போடுறதுக்காக போடவும் இவங்களுக்கு இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க போயிட்டாங்கப்பா தலையை எழுத்துறா இவங்களுக்காக என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பஞ்சிங் மிஷின் இருக்கிற கேம் சென்டருக்கு வந்திருக்காங்க. அவனுக்கு ஒரு பஞ்சில் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த மிஷினே கோளாரா மாற இவங்க தான் அதுக்கப்புறம் பே பண்றாங்க. அதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அப்புறம் பார்த்தா ஒரு இளநிய 2 ஸ்டாப் போட்டு லவ் சிம்பிளோட போட்டு வச்சிருக்காங்க. ஆஹா நமக்கு இன்னும் டைம் இல்லை, சீக்கிரம் டேட்டுக்கு ரொம்ப குறிப்பிட்ட டைம் இருக்குதான் பண்ணணும்னு சொல்லியிருந்தது அந்த புக்ல. எனக்கு தாகமா இருக்கடா குடிடா அப்படின்னு நம்ம 2 பேரும் அதுக்கப்புறம் குடிக்கும் போது சோஃபியாவும் கிட்ட வாடா ரொம்ப லென்த் ஆகுது ரஸ்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஓட்டும்போது ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடாச்சு? ஒண்ணு இல்ல, இந்த ஃபீலிங் ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு. என்னோட மிஷின் இன்னும் கம்ப்ளீட் ஆகாதனால நான் உனக்கு உதவி பண்ணுவேன், புரியுது. பட் இருந்தாலுமே ஆட்டியா பதப்படப்பா துடிக்குது அவளுடைய கண்ணத்தோட என்னுடைய கண்ணத்தை வைக்கும் போது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் திரும்ப ஒட்டிக்க. இதுங்கெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடந்துட்டு இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டா அப்படி இல்லைன்னா டேட்டா இது அதெல்லாம் என்னால பார்க்க முடியலப்பா கொடுமையா. சரி ஃபீல் பண்ணது இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க அவ வாயடிச்சு போறா. அவ அதை சாப்பிட்டு இருக்க பிரமாதமா இருக்கு. இப்படியே சாப்பிடுறீங்களா? அவங்க ஆல்ரெடி போயாச்சு, என்ன மன்னிச்சிருங்க. என்னடாச்சு? ஒண்ணு இல்ல, யாரும் நம்மள ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி தெரிஞ்சது. பிளேடா உன சும்மா விட மாட்டா அப்படின்னு என்ன தூண பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அட கடவுளே நான் டைம் ஒன்றும் பார்க்கலையே. இங்க பாரு டைம் பத்தி எல்லாம் கவலைப்படுத, நான் உனக்கு ஷார்ட் கட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவங்க பறந்து போறாங்க. ஜம்ப் பண்ணி 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஃபைனலா டேட்டுடைய முடிவு வந்தாச்சுல. ஆமா இது லெஜெண்டரியான ஃபவுண்டைன் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோஃபியாவும் கேட்க ஆமா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ எதுக்காக எல்லா பிரச்சனையும் தானே சமாளிக்கணும்னு பாக்குற? அதுக்கு காரணம் நீ என்னுடைய ஃப்ரெண்டு. அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவ ஃபீல் பண்றா. ஃப்ரெண்டா? அதுதான். அப்போ ஃப்ரெண்டுனா நமக்குள்ள எந்த விதமான சீக்கிரட்டே இருக்கக்கூடாதுல. அது உண்மைதான். ஏன்னா நான் உங்ககிட்ட சில விஷயம் சொல்லல. நான் இப்போ உண்மையை சொல்ல போறேன். நான் உண்மையிலே ஆர்டினரியான ஹியூமன் கிடையாது. நான் ஒரு இன்கம்ப்ளீட்டான டெஸ்ட் சப்ஜெக்ட். என்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹீரோவா கிரியேட் பண்ணாங்க. எங்க பாரு ஆர்டிஃபிஷியல் கிரேட் ஹீரோவுடைய பவர் இப்படிதான் இருக்கும். அப்படி
அப்படின்ற மாதிரி அந்த பவரை காமிக்க இந்த பவர் பிசிக்ஸ்லாம் அப்புறம் இயற்கைக்கு எதிரான விதிகளையே மாத்தி அமைக்கும். ஆனா என்னால சரியா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னுடைய பாடி வெயிட் கூட ரொம்ப அதிகமா தான் இருக்கும். சோஃபியா அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்ப பார்க்க ஈவன் என்னால டைம் கூட நிறுத்த முடியும். ஆனா என்னால அது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப புரியும். அதனாலதான் நான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன். இந்த ஒரு காரணத்தை வச்சு எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்கன்னா என்ன போலயே இன்னும் நிறைய க்ளோன்ஸ் இருக்காங்க. நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா எனக்கு பதிலா இன்னொருத்தி வருவா. அவ என்ன விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருப்பா. கடைசி சக்சஸ்ஃபுல்லா ஒண்ணு வரவே இருக்கும். இவங்க இது விட மாட்டாங்க. எனக்கு எல்லா சீக்கிரட்டும் தெரியும் சோஃபியா. என்னது இருந்தாலுமே நான் சொல்றது கவனி. நீ என்ன சொன்னாலுமே சரி, நீ எனக்கு கிரேட் ஹீரோன்னு கூப்பிடலாம். இதுகிட்ட அவ ஷாக் ஆவரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கிரேட் ஹீரோ நான் தான். நான் ரெசரக்ஷன் பேர்ல தான் இப்ப திரும்ப வந்திருக்கேன். இப்போ என்னுடைய பவர்ஸ் எல்லாம் இப்ப முழுமையா இந்த இடத்துல இல்லை என்கிட்ட. நானும் ஒன்னும் போலியதான். அதனால நீ ஒன்னு கில்ட்டியா யோசிக்காத. இதனாலதான் உன்னை எனக்கு ஏதோ தெரிஞ்ச முக மாதிரியே இருந்துச்சுன்னு தோணுதா? என்ன மன்னிச்சிடு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணமே நான் தான். என்ன மன்னிச்சிடு. நான் அப்போ ஃபெயிலியரா இருந்ததுனால அதுக்கப்புறம் உன்னை உருவாக்கி இருக்காங்க. என்னால வந்த சாபம் தான் இது. ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே காப்பாற்ற முடியல. கடைசியில நானும் இறந்து போயிட்ட டீமன் கிங்க கொண்டேன். என்னுடைய 3 வயசுல இருந்தே நான் மவுண்டன்ஸ் அழிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால என் கூட இருக்கவங்க யாருமே என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஒரு கிரேட் ஹீரோவா இருக்கிற தகுதி இல்லாதவன் நான். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ஹீரோவும் பார்க்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சோஃபியா இதை பார்த்துட்டு மனசு உடைஞ்சிருவா. டக்குன்னு பார்த்து அவளை வந்து கட்டிப்பிடிக்கிறா. பிளேட் ஃபீல் பண்ணாத. நீ என்ன பொறுத்தவரைக்கும் கிரேட் ஹீரோவா கரெக்டா அந்த டைம்ல உன்னுடைய வேலை என்னவோ அதை கரெக்டா பண்ண. இப்போ என்ன உருவாக்குறது எல்லாமே உன்னுடைய தப்பு கிடையாது. கிங்கோடைய ஆர்டர் பேர்ல என்ன உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பல நாடுகளை கடந்த பல மிஷின்ஸை முடிச்சேன். என்னுடைய கடைசி ஜாப் எதுன்னு தெரியாம நான் பாட்டுன்னு போயிட்டு இருந்த சமயத்துல தான் இப்போ எனக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்கு. அதனால நீ ஃபீல் பண்ணாத. நான் உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன் எப்பவுமே. ஏன்னா நானும் உன்ன மாதிரி தானே. ஆமா என்ன மன்னிச்சிடு. என்னுடைய பாஸ்ட் நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். இப்போ நீ மனசளவுல ரொம்ப நல்லா தானே இருக்க. இதுக்கப்புறம் நான் உன் கூட என்னுடைய சீக்கிரட்டை ஷேர் பண்ணதுனால நான் உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன் ப்ராமிஸ் பண்றேன். நானும் ப்ராமிஸ் பண்றேன். எந்த ஒரு சீக்கிரட்டும் யாருக்கும் தெரியாத மாதிரி. அதோட இந்த இப்போ ஹீரோ பார்த்தா எக்கச்சக்கமான சாப்பாடு போட்டு பொழந்து கட்டி இருக்கான். ஏ பிளேடு பொறுமையா சாப்பிட்றா. உன் மௌத்துல வர பேர் சாப்பாடு ஓட்டி இதுன்ற மாதிரி சொல்லவா. அதுக்கப்புறம் பார்த்தா சோஃபியாவோ நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் தொடச்சு விட. அது ரொமான்டிக் சீன் ஆகுது. என்ன இது சுத்தமா பிடிக்கல. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் நானும் இதுல வந்து உட்காரலாமா? மிஸ் எர்னஸ்ட் மாதிரி இவன் நாளும் கேட்க. மிஸ் எர்னஸ்ட் மாதிரி இவன் 4 பேர் கேட்க. ஏ என்னப்பா அந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க. என்ன எத்தனை மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா 4 பேர் அந்த இடத்துல உட்காந்து இவங்க கிட்ட சாப்பிடும்போது என்னப்பா உங்களுடைய துணியெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. எப்படா இருக்கு பிளேடு என்னுடைய துணின்ற மாதிரி பொண்ணுங்க எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட கேக்குதுங்க. ரொம்பவும் நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் நீங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி எர்னஸ்ட் சொல்றது பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா நீங்க எல்லாருமே அட்வான்ஸ் கிளாஸுக்கு என்ன பண்றீங்க? நீ ஒண்ணுமே நோட்டீஸ் பண்ணல பாத்தியா? நாங்க வச்ச டெஸ்ட்ல அதுல மிகப்பெரிய லெவல்ல நாங்க பாயிண்ட்ஸ் எடுத்ததுனால அட்வான்ஸ் கிளாஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு எங்களுடைய துணியெல்லாம்? துணியவா புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிக்க அவனுக்கு ஒண்ணு தெரியல. பேக பையனா இருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க. ஹலோ லேடிஸ், நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த துணியில. கவலைப்படாதீங்க. உங்களுக்கான எல்லா விதமான மரியாதை நான் கொடுப்பேன்ற மாதிரி அதுக்கப்புறம் சொல்ல. லியோனோட பண்றதெல்லாம் பார்த்துட்டு யாருமா இவன்? ஆனா லியோனோட போயிட்டு உட்காரு அப்படின்னு சொல்ல. பிளேடு உனக்கு தெரியுமா ஒரு விஷயம்? நம்மளுடைய கிங் வந்து மேஜிக்கல் பீஸ்ட வந்து ஸ்கூலுக்கு கூட்டு வந்திருக்காரப்பா. ஒண்ணு மேஜிக்கல் பீஸ்டா ட்ரைனிங்காகவா? ஆமா என்னடா சொல்ற? உனக்கு தெரியுமா? போ தெரியும். அந்த ஓல்டு ஃப்ராட் வந்து பண்ணுவான்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவர் மேஜிஸ்ட்ரேட்டா கிங்டா அவரு ஓல்டு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னு சொல்லுவாந்தால அப்படின்னு நம்ம தலைமை சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா கேஃபிட்டேரியாவும் நடக்குது. என்னன்னு தெரியல. எல்லாருமே பார்த்து சாக்காத. சோஃபியாவும் லேடி இது சரியில்லை போ அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு வராண்டால போகவும் வராண்டால ஒரே போக மட்டும் சோல்ஜர்ஸ் எல்லாம் எதையும் மடிக்க பிடிச்சி எட்டுமோ கத்திட்டு இருக்கானுங்க. யாராச்சும் போயிட்டு கிங்க கூப்பிடுங்க. இந்த டிராகனை யாராச்சும் சமாளிக்கிற மாதிரி கூப்பிடுறானுங்க. நைட் எல்லாம் பார்த்தா அந்த இடத்துல டிராகனும் வந்திருக்கு. இதுதான் அந்த மேஜிக்கல் பீஸ்டா. ஹீரோ விட மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் அதுகிட்ட போகவும் அது சாப்பாடை பார்த்துட்டு சொல்ல விடுது. ஹீரோ அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ணதுக்காக போறான். ஜம்ப் பண்ணி ஒரு குத்து தான் கொடுப்பான். அதுக்கே அதை மாட்டிடும். ஹேய் என்னப்பா பண்ண இவன்? அசால்ட்டா அடிச்சு போட்டான். பிளேடு விடுங்கப்பா இது ரொம்ப எங்க இருக்கு. அதுக்கும் பசிக்கல. அதான் சாப்பாடு தேடி வந்திருக்கு. உனக்கு பசி தானே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சாப்பாடு பிளேட்டு வாய் உள்ள போடுறான் ஹீரோவும். அது காரத்துல கதறுது. என்னப்பா செல்ல பிராணி மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாய போட பின்னாடி பார்க்க ஹீரோவோ ஏப்பா இதெல்லாம் நார்மலான விஷயம்பா. என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க. நான் ஓவர் பவரான ஹீரோ கிடையாது. நார்மல் தான். ஆனா ஹீரோ அவனுங்களை ஒதுக்கி பாக்குறாங்க. பொறிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி அவனு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி இருந்த அந்த டிராகனும் அப்படியே உருவத்தை மாட்டிது. அங்க பாடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குட்டி பண்ண மாதிரி நம்ம ஹீரோ வந்து அதை கட்டி பிடிக்குது. அப்பா அப்படின்ற மாதிரி. அப்பாவா என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன விட்டு போ. முதல்ல உன்னுடைய அப்பா அம்மா எங்கிறாங்க சொல்ல. அவங்கள போய் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட தொலைல இருந்து அவங்கள போய் பார்ப்போம். ஏப்பா யாராச்சும் பாத்தீங்களாப்பா? இவன் எப்படிப்பா இங்க வந்தானே தெரியல. அந்த டிராகன் எங்க போச்சு பாத்தீங்களா? டேய் பிளேடு அந்த பொண்ணு தாண்டா டிராகன் இருந்தவ. அப்படி சின்னதா மாட்டா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னப்பா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ப மாட்டான். ஆனா சோஃபியா சொன்னா மட்டும் ஹீரோ நம்புறான். டேய் என்னடா சோஃபியா சொன்னா மட்டும் நம்புறா? என்னமோ நடந்திருக்கா உங்களுக்குள்ள? ஏய் யோமன்ஸ் வாய மூடுங்க. எங்க அப்பா கிட்ட பேசாதீங்க. நான் மட்டும் தான் அவர் கூட விளையாடுவேன். வாங்க விளையாடலாம். நான் உங்களுடைய அப்பா கிடையாது. நீங்க என்ன பஞ்சு பண்ணதுல இருந்தே நான் உங்களுடைய பொண்ணு தான். என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? என் கூட வந்து விளையாடுங்கன்ற மாதிரி அவனை கேட்க. இது என்னடா கொடுமையா போயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். நைட் டைம்ல பார்த்தா அதுக்கப்புறம் அவனை நல்லா கொலிய வச்சு ஹீரோவை கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஏகோ ஒழுங்கா அப்பா சொல்ற மாதிரி நடந்துவோ. ஓகேப்பா நீங்க எனக்கு பேர் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது. குகோலியான். அது ஷார்ட்டா கூன்னு கூப்பிடுறீங்களா? அந்த நேம் வந்து ஒரு டிவோட்டட் நைட் ஓடியது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவருடைய பேரை தான் இவளுக்கு வச்சிருக்கேன். இருந்தாலும் நான் ப்ராமிஸ அப்படியே நான் வச்சுட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு பிளேட என்னடா பண்ணிட்டு இருக்க எங்கடா இருக்கன்ற மாதிரி என்ன வர பார்த்தா ஹீரோ அம்மனமா இருக்கிறத பார்த்துட்டு எவ்வளோ நான் தப்பான டைம்ல வந்துட்டு என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி அவ கிளம்ப. இல்ல வெயிட் பண்ணு என்ன விஷயமா வந்திருக்கு அதை சொல்லிட்டு போ. அதுவா பிளேடு அந்த மேஜிக்கல் பிளீஸ்ட் இருக்கல அதான் அந்த டிராகன். அந்த டிராகன்ஸை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய சக்திகள்ல தங்களை விடவும் சக்திசாலியா இருக்கவங்க வந்து அடிச்சாங்கன்னா இந்த மாதிரி தான்
பண்ணிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவளுக்குன்னு துணையா இன்னும் யாருமே கிடையாதுன்னு கேள்விப்பட்டோம். இதுல அப்போ இவ ஒரு சிங்கிள் டிராகனா, இவளுக்கு துணையா யாருமே இல்லையா? ஆனா ஹியூமன் மாதிரில இப்போ ஃபார்ம்ல இருக்கா இவ. அப்போ டிராகனா இருந்தவ தோக்கடிக்கப்பட்டா ஹியூமனா மாறுவாளா? ஏய் அதுதானே நானும் சொன்னேன். ஆனா எப்பவுமே ஒரு ஹியூமன்ஸா இருக்கவங்க ஹை லெவல் டிராகன் பீஸ்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ சொல்றது சரிதான். பாஸ் லைஃப்ல கூ எப்படி வந்து ஒரு ஹியூமனா இருந்திருப்பா, டிராகனா இருந்திருப்பா. அவளுக்கு பேரே வச்சியா கூன்னு? ஆமா, அவர் எங்க அப்பா எனக்கு பேர் வைக்காம உனக்கு வைப்பாரு அப்படின்ற மாதிரி அவ ஸ்கீனை திறக்கவும் எங்க என்ன இவ பண்ணிட்டு இருக்கா? என்ன சேனப்பாச்சு டே நீ பொம்பளை பொறுக்கிடா அப்படின்ற மாதிரி போட்டு அடிப்பா பாருங்க. அடித்தடியில ஹீரோ மாட்டிட்டான். அப்படியே அவன் அந்த இடத்துல கிளம்புறா. மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன கிட்ட மூஞ்சிக்காம அவ கடுப்பாயிட்டு இருக்கா. அப்ப எனக்கு பசிக்குது, நான் உனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் போறாமையெல்லாம் எர்னஸ்டுக்கு மட்டும் தான் இருக்கு. எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே அப்பா கையால வாங்குற சாப்பாடு தான் ரொம்ப சுவையா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் சாப்பிட்டுங்கிற சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தா இவ்வளவு டைப் பண்ணுவான். எந்த கொஞ்சம் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி ஊட்டி வரதுக்கு வர இல்ல வேணா அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுருவா. அவ பயந்துருவா. ஒன்ன மாதிரியான வீக்கான ஹியூமன்ஸ் கிட்ட நான் வாங்க மாட்டேன். ஏய் கம்முனு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க கொடுத்தாலும் வாங்கிக்கணும். அவங்க நம்மளுடைய நண்பர்கள் இல்லையா? என்ன மன்னிச்சிருக்கல. இல்லப்பா நான் உங்கள்ட்ட மட்டும் தான் வாங்குவேன். அது மட்டும் இல்லாம காலையில தானே நீங்க சொன்னீங்க இந்த மாதிரியான மெச்சூர்டான பொண்ணுங்க இருக்கிற பாடி எல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன மாதிரி குட்டி பொண்ணுங்க தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே சொன்ன மாதிரி இதுக்கு 3 கடுப்பாவது. ஏய் என்ன கோத்து விட்டு போற? அப்ப அந்த பொண்ணு கிட்ட தான் இப்படி பண்ணிட்டு இருப்பியா? ஓகேடா பிளேடு, அப்போ எங்களெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா இருக்க பிடிக்கல தானே? அப்படி இல்லப்பா, அது உண்மைதான். அப்புறம் எல்லா கூட்டு கலவாணி ஒன்னா சேர்ந்துருதுங்க. பிளேடு வந்து ரொம்பவும் மோசமான பையன், தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறது தப்புப்பா. நம்மளே அப்படித்தானே பாப்பாங்க. ஹீரோக்கு ஃபீல் பண்றான். என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கப்புறம் வந்து தலைவன் அவங்க கூட போகாம தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே இதை பாக்குறாங்க. ஏன்னா நாங்க பாருங்க பிளேடும் ஜாயின் பண்ணலத்துக்கு வரல. வேணாம் வெறுப்பாத்தீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஹீரோ அதுக்கப்புறம் வந்து கோ போகிறது பார்த்துட்டு கோ இங்க வா. என்னப்பா யாரும் உங்க கூட ட்ரைனிங் வரலையா? நம்ம 2 பேரும் ட்ரைனிங் எடுப்போமா? நீங்க விருப்பப்பட்ட என்னோட பவர்ஃபுல்லா நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட வந்துட்டு நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க கூட குரூப்பா சேர்ந்து தான் நாங்க பயிற்சி பண்ண ஆசைப்படுறோம். என்ன அட்வான்ஸ் கிளாஸுக்கு வந்துட்டு உங்க கூட நிறைய கத்துக்கணும்டா. எனக்கு ஸ்பை வேலை பார்க்கணும்டா. அதுக்கு நான் யார்கிட்ட போய் கத்துக்கிறது? நீ அப்பனா அது சோஃபியா கிட்ட கத்துக்கோ. சோஃபியா கிட்ட அவ போக இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னது எங்க அப்பா என் கூட தானே பழகணும், அதை விட்டுட்டு இந்த லோ ஹியூமன் கூட எல்லாம் பழகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அந்த எடுத்துட்டு போக அடக்கடவுல இவ்வளவு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பணும். அவ அந்த இடத்துல இல்ல. மனசளவுல ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பசங்க எல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறா. இவ வேடிக்கை பார்த்துட்டு அவங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணியாமா விளையாடலாம் பா, நாங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தன்ற மாதிரி கேட்கவும் அவர் ரெஸ்பான்ஸ் இல்லாத பார்த்துட்டு இவங்களும் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. உங்களெல்லாம் எனக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்த விட்டு போகவும் ஹீரோ கேட்கறான். ஏன் கோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவங்க எல்லாரும் உன்னுடைய நண்பர்கள் தானே, ஏன் இன்னைக்கு சோகமா இருக்க தெரியல? ஒண்ணு இல்ல, எனக்கு பசிக்குது வா போவோம். சரி ஓகே வா, உனக்கு பிடிச்ச கறியை நான் ஊட்டி விடுறேன், உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அவளை தூங்க வச்சா. அவளை நல்லா கொஞ்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம எர்னஸ்டோ ஹீரோவை கூப்பிட உண்மையிலேயே எனக்கு வருத்தமா தான் இருக்கு. டிராகன்ஸோடைய பேரண்ட்ஸை கொண்டவ இப்ப எப்படி இவங்க கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கணும்னு தெரியல. இப்ப அவளுக்கு எந்த விதமான அப்பாவும் இல்லாதனால என்ன அப்பாவை எடுத்துட்டு இருக்கா. ஆனா நானுமே இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கணும் அவளை எப்படி வளர்க்கறதுன்னு. எனக்கு தெரிஞ்ச அவ ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி தோணுது. நீ ரொம்ப யோசிக்கிறியோன்னு எனக்கு தோணுதுரா. நீ ஒரு அப்பாவை அவளுக்கு தெரியறன்னா கண்டிப்பா நீ அதுக்கு தகுந்த எல்லா விதமான சந்தோஷத்தையும் நீ கொடு. மிச்சபடி எதுவும் வேணாம். எனக்கு தெரியும், ஆனா நான் எங்க ஒரு நல்ல அப்பாவா அவளுக்கு ஆட் பண்ண தெரியாம மோசமா நடத்திட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு எதனா பண்ணிட்டு போயிட்டானா அப்புறம் அவ என்னால தானே உயிர் இருந்துட்டான்னு ஒரு பேர் வரும். அது என்னால ஏத்துக்க முடியாது. நீ எதனா உதவி பண்ணி எனக்கு. நான் இப்படி கேட்கறேன், நான்லாம் பண்ணுவேன் தான். ஆனா எனக்குமே அதெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குதுன்னு தெரியாது. நானும் உன்ன மாதிரி தானே சின்ன பொண்ணு, என்ன மன்னிச்சிடு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு உதவி பண்றேன். அதாவது எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் சொல்லி தரேன். சோஃபியாவும் வந்திருக்கா, இதெல்லாம் அவளும் கேட்டிருந்தா. சோஃபியாவா? எதே தெரியாத மாதிரியே நடிக்கிறான் பாத்தியா? அவளும் இந்த இதெல்லாம் இருந்து எல்லாத்தையுமே கேட்டிருந்தானே. அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அவளும் என்ன மாதிரி தான் உன்னை பாக்கிறதுக்காகவே வந்தா, உன்னை பத்தி நிறைய கேட்கணும்னு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மேலே அவன் அக்கறையா இருக்கா. அவளுக்கு நிறைய தனிமை என்ற ஒரு விஷயம் தெரியுது. இவ அது மேல கவலைப்பட்டு தான் வந்தா. என்னப்பா நீயும் அப்படிதான் அவன் மேல ஃபீல் பண்ணி வந்தியா? ஆமா, இப்போ எனக்கு பிரச்சனை இல்ல, நீ அவளை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. சரி நானுமே கிளம்புறேன். இந்த நைட் டைம்ல அவங்க கூட பாக்குறேன்னு தெரிஞ்சா என்னை பத்தி தப்பா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்த விட்டு ரூமுக்கு வரவும் ரூம்ல பார்த்தா அவ இல்ல. அவ மேல போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அவகிட்ட போக என்ன ஆச்சு, தூக்கம் வரலையா உனக்கு? இல்லப்பா, மேல அங்க 3 பாருங்களேன். அந்த நிலால கூட குட்டி ஒரு நிலா இருக்கு, அதுக்கு குழந்தையா. அந்த மாதிரி நம்மளும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும், பிரியவே கூடாது. ஆனா கோ அப்படி மட்டும் நினைக்காத. அப்படியே பக்கத்துல பாத்தியா எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு, அது எல்லாமே அதுங்களுடைய நண்பர்கள். அது போல இந்த இடத்துல உனக்கும் நிறைய நண்பர்கள் உருவாக்க. அப்பா எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே உங்களை போல பிசிக்கலா யாரும் இது வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா பார்த்தது இல்லை. இந்த இடத்துல உண்மையிலே டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸுக்கு சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் நான் கொஞ்சம் தாண்டி வரணும்னா நிறைய விஷயம் எனக்காக அவங்க பண்ணணும். எனக்கும் ஃப்ரெண்டு வேணும்னு தான் ஆசை. ஆனா நான் பயன்படுத்துற சக்தியினால யாரும் என்கிட்ட வர மாட்டாங்க. எல்லாரும் என்ன பார்த்து பயந்துதான் போவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் தான்ப்பா. ஆமாப்பா கவலைப்படாத, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ கிங்கோட ரூமுக்கு வரான். டேய் ஏன்டா இங்க வந்த? வேலையே பரபரப்பா போயிட்டு இருக்கு. முதல்ல அந்த பொண்ணு நீ ஏன் இந்த கூட்டு வந்த? நீயும் நானும் மட்டும்தான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறோம். நம்ம 2 பேர்கிட்ட தான் அவன் நல்லா பேசுறா. சரி எங்க அவ? ஒன்னு ஒரு விஷயத்த சொல்லட்டா. இப்பதான் என்கிட்ட ஜாலியா இருந்துட்டு போனா. தலையா கோரி வரதுல அவ கடுப்பாயிட்டு போடா நான் வரமாட்டேன் அப்படின்னு கடுப்பாயிட்டு அந்த இடத்த போறா. ரூம் விட்டு போயிட்டா. என்னையா பேசுற நீ? சீரியஸா பேசுற? அவளை தனியா விட்டுட்டு அவ எதனா அட்டகாசம் பண்ண போறா ஸ்கூல்ல. அது ஒரு பிரச்சனையும் வராதராடி. இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. போய் அக்கலவா எங்க போயிட்டா தெரியலையே. ஏதோ அட்டகாசம் பண்ணாம இருந்தா போதும் மாதிரி ஹீரோ திரும்பி தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டு அவளை பாக்கலாம் வர. அவ பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா உள்ளுக்குள்ள. அதாவது ஹீரோ இதை பாக்குறான். எங்க பாருங்க பெல் இல்லாம பண்ணக்கூடாது. நான் ஒழுங்கு அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்க தான் ஆசைப்படுறேன். எல்லாரும் என்கிட்ட நல்லபடியா சண்டை போடுங்க. அப்பதான்
தான் நானும் உங்க கூட க்ளோஸ் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற பொம்மைகளை பார்க்க அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்கள வச்சு அவன் நல்லபடியா ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அதாவது ஹீரோ இவளுக்காக அவங்க எல்லார்கிட்டயுமே போயிட்டு ஒவ்வொருத்தரையா என்னுடைய பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருக்கீங்களான்னு கேட்கற மாதிரி அவ விளையாடிட்டு இருக்க. ஹீரோ இதை பார்த்துட்டு அட கடவுளே இவளுக்குள்ள இவ்வளவு ஆசையா ஃப்ரெண்ட் ஆகணும்னு இதை நான் எப்படி நோட்டீஸ் பண்ணாம போயிட்டு அடைச்ச நான் தான் இதை பண்ணிருக்கணும்ல. அவ பார்த்தா அப்புறம் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மிஸ் பண்ணாம எல்லாருடைய பேர்ல இருக்கிற பொம்மைகளை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. ஒரு பக்கம் விளையாடுறது நல்லா இருந்தாலும் ஹீரோ பார்த்தாலுமே ஒரு அப்பாவா நான் தான் இதை பண்ணிருக்கணும் அவ இதனால ஏங்கி இருக்கன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வெறுப்பாயிரான். நான் நோட்டீஸ் பண்ணல இது என் மேலதான் தப்பு அப்படி ஹீரோ அதோட சோகத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பவும் இன்னொரு பக்கம் எர்னஸ் இதை பாக்குறா. டே என்னடாச்சு மூஞ்சி தொங்க போட்டு போயிட்டு இருக்க. ஆனா அவகிட்ட பேசாம அவன் போகுதுல இவன் என்னடானா டே என்னடாச்சுன்ற மாதிரி ஃபாலோ பண்ணி போகுதுல ஹீரோ அதுக்கப்புறம் அங்க போனான். அவன் தலை மோதிட்டு இருக்கான். டே பைத்தியம் என்னடா பண்ணிட்டு இருக்க என்னாச்சு சொல்லு. அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு கூக்கு ஃப்ரெண்டு வேணும்பா அதுவும் நிறைய பேரு அதுக்கு என்ன அதெல்லாம் வழக்கமா நடக்கிற விஷயம் தானே நடந்துடும் எப்படினாலும் ஃப்ரெண்ட் ஆகதானு போறாங்க. இல்ல அது நேச்சரா பாசிபிளே கிடையாது. ஏன்னா அவளுடைய பவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு அவள் பயப்படுறா. அவன் என்கிட்ட ஆசைப்பட்டு எல்லாமே ஃப்ரெண்ட் ஆகணும் அவளை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுதான். அவள் ஒரு டிராகனாவே நடந்துக்கல ஹியூமனாவே இப்ப மாறிட்டா. எங்க தன்னுடைய பவர்னால மத்தவங்க எல்லாருக்குமே பாதிப்பு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தன்னை பிடிக்காம போயிடுமோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கா. அதுக்காக நான் எதனா பண்ணி ஆகணும்ப்பா. அவ என்னால அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு ஆசைப்படுறா. சரி ஓகே இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு எனக்கு பைத்தியம் மாதிரி போய் தலை மோதிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் பண்ணாதரா. நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. உன்னுடைய பொண்ணுக்காக நீ எந்த அளவுக்கு இறங்கி அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு கேட்கிற கேளு. நானும் உனக்கு துணையா கேட்கறேன். அதுக்கப்புறம் அவளுடைய வார்த்தைகள் கேட்டு ஹீரோவை கூட்டின்னு பசங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேதரிங்கா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு போற அரேனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரதை பார்த்துட்டு கும்பலா நிக்க. ஹீரோவும் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்கணும் எல்லாருக்கிட்டையும். உங்களுக்கு அந்த டிராகனை பத்தி தெரியல. ஆமா அதை நீங்க தான் தோக்கடிச்சிங்க. அந்த டிராகன் தான் இப்ப என்னுடைய பொண்ணா இருக்கா. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்னுடைய பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருப்பீங்களா. நானும் அதே விஷயத்த கேட்கறேன்னு சொல்லிட்டு எர்னஸ்ட் கேட்க எர்னஸ்ட் நீங்களுமா அவ்வளவு மரியாதை இறங்கி கேட்கறதுல ஹீரோவை பார்த்துட்டு சந்தோஷமா வர எனக்காக கேட்கறானு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கிளாஸ் ரூம் சேர்ந்த எல்லாருமே அந்த இடத்துல ஹீரோக்காக இறங்கி கேட்கறாங்க. எல்லாருமே கேட்கறதுல யோ என்னையா பண்ணிருக்கீங்க ஃப்ரெண்ட் ஆகணும் அவ்வளவுதானே அதுக்கெல்லாம் இப்படி தலைவலிக்க கேட்டுட்டீங்கன்ற மாதிரி எல்லாருமே அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. அதுக்கேற்ற போல பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் மேட்ச் வச்சிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்ல அவளை டிராகனை மாற வச்சுட்டு அவ கூட இவங்க எல்லாருமே கும்பலா சேர்ந்து சண்டை போறது மூலியமா அவங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவருடைய ஃப்ரெண்டை ஏத்துப்பாங்களாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அவ போட்டிருக்கா. அதன் அடிப்படையில் அவளை டிராகனை வர ஹீரோவை அட்வைஸ் கொடுக்குறான். இங்க பாரு கறந்து கொண்டு அவங்களுக்கு அதிகப்படியான டேமேஜ் எல்லாம் கொடுக்கூடாது. அதே மாதிரி குறைச்சி இடம் போடுறதா எர்னஸ்ட் அதுக்கப்புறம் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட் ஆகிறது தயாரா அப்படின்ற மாதிரி கத்த கண்டிப்பா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இப்ப பார்த்தா ஹீரோவுடைய பொண்ணா இருக்கிற அந்த கூ பார்த்தா இவங்க எல்லாரும் திணறடி சாவுங்கடா வார்த்தை கூட நெருங்க மாட்டீங்க. ஆனா எர்னஸ்டும் என்ன பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ் விட்டு கொடுத்தாதீங்க முன்னேறுங்க அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த ஆர்டர் பேர்ல எல்லாருமே தைரியம் வந்துட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்றதுக்கு ஒன்னா சேர்ந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து செயல்படுறதுல அந்த கூவுன்னு பக்கம் அட்டாக் பண்றதுல பார்த்தா எல்லாருமே தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அப்படிதான் பண்ணுங்க எப்படியே தோக்கடிங்க. கிங்கும் பரவாயில்லையே கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க. ஆமா அவளுக்கு இயற்கையாகவே நிறைய திறமைகள் இருக்கு அதனால இவங்க தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போதுன்னு தெரியலையே. ஆனா பெரிய பிரச்சனை இப்பதான் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் பார்த்தா அவர் ஆம்பேஜ் மோட்ல எல்லாரையுமே கண்டாம என்னன்னு அட்டாக் பண்றா. இப்ப என்ன பண்ண போறாங்க உன்னுடைய நண்பர்கள் பிளேடு அப்படின்ற மாதிரி கிங்கும் ஹீரோவை பார்த்து கேட்கறது. அதுக்கப்புறம் பார்த்தா அடிபட்டவங்க எல்லாருமே கிளாரி பார்த்து ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தி அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. கோ பார்த்தா உன்னொரு பக்கம் வேற லெவலில் எல்லாரையும் போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு கருணையே தெரியல. என்ன நடந்தாலும் இது முடியாது பிளேடு அப்படின்ற மாதிரி கிங் சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க எல்லாமே கூட்டு சேர்ந்து அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எர்னஸ்டும் சோஃபியாவும் அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ண ஓரளவுக்கு அவருடைய உடம்புல பயங்கரமான டேமேஜ் ஏற்படுது. பட் இருந்தாலுமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொறுத்து இருந்து பாரு இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு ட்ராப் செட் பண்ணி மாட்டு வச்சாங்க. இந்த வேலையை பண்ணது யாரு. அது அந்த உதவாத லேயோனாடு தான். அடேங்கப்பா நல்ல விஷயம் தான். எக்காரந்து கொண்டு அவனை தோக்கடிக்க முடியாது போல. உண்மைதான் ரியல் பேட்டில் இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லவும் பசங்க ஒரு பக்கம் உற்சாகமா போயிட்டு அட்டாக் பண்றாங்க. என்ன மன்னிச்சிருக்கோ இப்ப நீ தோகுதுக்கான நேரம் வந்துச்சுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல எர்னஸ்ட் தன்னுடைய சோறு எடுத்து இன்னைக்கு நான் கதையை முடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி கதை. எர்னஸ்ட் என்ன பார்த்து கொஞ்சம் பயன்படுத்துங்க சோதாரணமா என்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இல்ல வாய் மோடி சக்தியை கூறா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் போட்டு தாழ்ச்சி எடுக்கிற அவன் இல்லையோ உன்னுடைய முயற்சியில அவன் அட்டாக் பண்ணதை திணறி விழப்போட என்னடா பண்றா பரவாயில்ல விடுங்க எனக்கு டைம் இருக்கு என்னடா பேசுற டைம் இருக்கா டேய் போய் அட்டாக் பண்ற வாய் பேசிட்டு. அதுக்கப்புறம் எர்னஸ்டும் அவ மேல தப்பிச்சு போறதை பார்த்துட்டு ஒரேடியா போட்டு சோழியை முடிச்சு போடுறா. சோபியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அதுக்கப்புறம் அவ தன்னுடைய ஆர்டிபிஷியல் கிரியேட் ஹீரோவுடைய பவரை பயன்படுத்தி ஒரு அடி நச்சு நோயத்துல கொடுக்க அப்படியே படுத்துருவா. ஓவம் பரவாயில்லையே எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எர்னஸ்டும் ஃபைனல் பேட்டில் இப்ப முடிய போகுது இவ கதையை முடிச்சிடும் வா கூட உன் பவர் அப்படின்ற மாதிரி அந்த பிளேடை போட்டு பாடாப்படுத்துறா. அது கூட என்ன விட்டுற எனக்கு சக்தி இல்லைன்ற மாதிரி கதாது வேற வழி இல்லாம வேணும்னே அவன் பயன்படுத்த ஒரு ஆளால இவளை சமாளிக்க முடியும். அவகிட்ட எனக்கு இல்லையே கண்டிப்பா அவளால ஜெயிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அங்க பாருங்க துணையா இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது போதாதா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நாங்க சேர்த்துக்காக காத்துட்டு இருக்கோம் கோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் எர்னஸ்டுக்கு பவர் கொடுத்து அவருடைய தோல்வியை ஒத்துக்கிறதுக்காக எல்லாருமே முயற்சி பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. கோ நீ பாரு இந்த ஹியூமன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்றதை நீ புரிஞ்சுப்பேன். இவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்டா மாறத போறாங்கன்ற மாதிரி ஏற சொல்ல அதுக்கப்புறம் எர்னஸ்ட் மிகப்பெரிய ஃபயர் பாலை வச்சு அட்டாக் பண்ண அவள் வாயை வாழ்ந்துருவா. என்ன இது இவ்வளவு பெருசா இருக்கு. அந்த அட்டாக்ல அவளுக்கு புரிஞ்சிடுது இவங்க எல்லாருமே ஒருத்தன ஆளுங்க தானே. என்னக்கோ நான் தோத்துட்டேன்ப்பா என்ன நினைச்சானு
எனக்கு ரொம்ப கோமா வருது, உங்களுடைய பேரை என்னால காப்பாற்ற முடியல, உங்களுடைய குழந்தை ரொம்ப வீக்கா இருக்குன்ற மாதிரி அவ காமெடியா பேசிட்டு இருக்கான். அது பிரச்சனை கிடையாது, இப்ப எல்லாருமே உன்னுடைய நண்பர்களா மாறிட்டாங்க, அது பாத்தியா நீ? அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா வருங்க, உன் கூட இருக்கவங்களை நீ மிஸ் பண்ணிடாத, நல்லா புரிஞ்சுதா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக எதையும் சேர்த்துக்கு தயாராரு. சரி ஓகே முட்டாள் ஹியூமன்ஸ், உங்களுடைய கீழ்த்தரமான பவத்தை வச்சு என்ன அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவ வாயை விட்டு பேசிட்டு இருப்பா. ஹீரோவை தலைமலை ஒன்று போட்டு ஒழுங்கா பேசு. சரி சரி ஓகே ப்ளீஸ், நீங்க எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்களா அப்படின்னு அழுதுனே கேட்க கண்டிப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிங்கு நிறைய விதமான விஷயத்த புதுசா அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். கிங் இது எதுக்காக கவலைப்படாத, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் டெக்னாலஜி லெவல்ல இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கிறதுக்காக தான் இது உருவாக்கிருக்கேன். கண்டிப்பா அடுத்த நாட்கள்ல இதை பயன்படுத்தி அவங்க மேஜிக் கூட சேர்ந்து சயின்ஸையும் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயத்த கத்துக்க போறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது அது எல்லாமே பார்க்கறதுக்கு. அந்த காம்படிஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கிங்கும் சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா வகை வகையான சாப்பாடு எல்லாமே பார்த்தா ஆபத்து ரெடியா இருக்கு, கிளரி பார்த்தா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நான் ஊட்டி வர சாப்பிடு, எனக்கு சாப்பிட தெரியுன்ற மாதிரி அவன் சொல்லுவான். இந்த மாதிரி நீ வாங்கிட்டு இருந்தா போகணும், வேற வழி இல்ல, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதுக்கப்புறம் அவளை வாங்கிக்க, எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு போட்டு கொஞ்சிட்டு இருக்கா. ஹீரோவும் ஆமா என்னாச்சு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்டி, என்ன நீ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்க, ஏ பிளேடு கம்முனு அதை பத்தி பேசாதரா. அப்புறம் பார்த்தா லைட்டா அவ குண்டாயிட்டு இருக்கா. அவ ஏதோ மாறவே இல்ல, கம்முனு இல்ல அவன் மாறிட்டு இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியுது. மயிலாடு தப்பா நடிச்சுக்கிறீங்க, அவனுக்கு ஒண்ணு தெரியல, சில்லற பையன் பய மூடுகளா என்ன உயிரடி கத்திக்கிட்டா. ஆமா ஆமா நீ வெயிட் போட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோவன் சொல்ல, நீ என்ன மட்டும் அப்படி சொல்லாதரா அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி கத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறா. அதுக்குன்னு பாவம் அழ வச்சிட்டான். என்ன பண்ணா பெருசா பண்ணிட்டேன், எல்லாரையும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, குழந்தைய போய் திட்டி அமிச்சிடா. அதான்டா குழந்தையா சாப்பிட்டு குண்டாயிட்டா, அதுக்கு சொன்னது ஒரு தப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா 3 நாளும் அந்த இடத்த விட்டு அவ வெளியே வரல, அவளுடைய ரூம்லயே தான் இருக்கான். அட கடவுளே பெரிய பிரச்சனை இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கவலைப்படாத, நான் அப்படியே சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்றது, போயிட்டு என்ன பண்றது, நான் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நீ தான் போயிட்டு அங்க பேசி ஆகணும், என்ன மன்னிச்சிட்டு, நான் தெரியாம அந்த மாதிரி சொல்லிட்டேன். என்னது அப்படி சொல்லலாம் அதுக்கப்புறம் உனக்கு ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டா. இல்ல அவ எனக்கு ஃப்ரெண்டாவே இருக்கணும், நான் மனைவிக்காக என்ன வேணா பண்ணுவேன், என்ன பண்ணணும் அது மட்டும் சொல்லுங்க, நான் போறேன்ற மாதிரி உள்ள போது போலாம் பார்க்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ற பிளேடு, அவ உள்ளுக்குள்ள ரொம்ப கோவமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவளுமே டக்குன்னு உள்ள போயிட்டு அவளை பயமுறுத்த வேண்டாம். அப்புறமா அவ என்னமோ கோவமாயிட்டு உங்க கூட சேராம விட்டானா. ஆமால அதுக்கப்புறம் ஹீரோவை பயங்கரமா வச்சுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எப்படி பேசி சமாதானப்படுத்தி எர்னஸ்ட் பிளேடு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கான், கதவை தரேன்னு சொல்லுவோம். ஆனா அவ கதை திறக்க மாட்டா. சரி நீ கதவை திறக்கிறதுனால நான் என்ன பண்றான்னு பாக்கிறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஏசியா பார்த்தா பேர்கையை வச்சு ஓப்பன் பண்ணுவா. ஓப்பன் பண்ண உள்ளுக்குள்ள பார்த்தா ஆனாவுடைய சவுண்ட் மட்டும் கேக்குது. என்னப்பா ஆச்சு, ஆனாவுடைய சவுண்ட் மட்டும் கேக்குது, அவ காணோம். ஒருவேளை அழிச்சிட்டு இருக்காளா, இது பார்க்க நல்லா இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு பார்த்தா பூந்து கட்டிட்டு இருக்க சாப்பாடு என்னடான்னு பார்த்தா நிறைய இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காவ ஒண்டியா உட்காந்து. என்ன பார்க்காதடா, ஓ திருத்தமா இந்த இடத்துல உட்காந்து துன்றதுனால தான் ஒரு சில நாட்கள்லாம் நீ குண்டா இருக்கியா. ஆமா வேற வழியில, நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த சண்டையினால எனக்கு பயங்கரமான பசி எடுத்துக்குச்சு, என்னுடைய ஃபுல் எனர்ஜி குறைஞ்சு போச்சு, வேற வழி இல்லாம தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அப்போ நான் உன்னை பத்தி தப்பா சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன், ஃப்ரெண்டா இருப்பியா மாட்டியா. அப்படி நான் மட்டும் நான் பண்ண மாட்டேனே, நான் எப்பவுமே உன் ஃப்ரெண்டு தான், ஆனா நீ மட்டும் அப்படி சொல்லாத என்ன வெயிட்டா இருக்குன்னு. அப்படியா, நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், நீ எப்படியே பாக்க நல்லா தான் இருக்கேன், இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கின்ற மாதிரி. நான் கிளம்புறேன், ஹீரோ கிளம்புறான். டேய் நில்றா கம்முனாட்டி, நீ தான் சொல்லி புரிய வைக்கணும், அவளை டயர்டா இருக்க சொல்லி. இப்படியா போச்சுன்னா நான் வெயிட் போட்டுட்டு ஒரு இடத்துல அவளு உடம்பு சரியில்லாம போயிடுடா, நீ தானே நிறைய வார்த்தை சொல்லணும், நீ சொல்ல மாட்டேதான் அவ கேப்பா. என்ன சொல்லணும், என்னப்பா சாப்பாடு நல்லா இருக்குதான் சாப்பிட்டு இருக்க, நீ பைத்தியம் அதை கேட்கறா, ஒழுங்க கேட்கறா, என்ன கேட்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லியோ அனுப்பி ரிகல்சல் பார்க்க சொல்றாங்க. அவன் போயிட்டு அந்த இடத்துல பார்த்தா ரொமான்டிக்கா நடந்துக்கிறான். மயிலாட் நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்சம் டயட் இருந்தீங்கன்னா மட்டும் போதும், உங்களுடைய வெயிட் எல்லாம் குறைச்சிடும். நீங்க ரொம்பவும் இந்த வெயிட்டான உடம்புல நல்லா இல்ல, வெயிட் இல்லாம இருந்தீங்கன்னா தான் நல்லா இருப்பீங்க. யாரை பார்த்து என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி தூக்கி விசிறிச்சிட்டு அவனை ஹீரோ. அதுக்கப்புறம் எர்னஸ்ட் அவன் சொல்றது உண்மைதான், இது பெரிய பிரச்சனையா பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால தேவையில்லாம அதிகமா சாப்பிடுறது நிறுத்து, நான் உனக்கு எல்லா விதமான உதவியும் பண்றேன், நீ கவலைப்படாத, ஏன்னா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ல. அவ அழுதுனதுக்கப்புறம் ஓகே கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு அண்ணனும் சாப்பிட்டு இருக்கா. நீ சாப்பிடாதப்பா நிறுத்துப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா டயட்டுக்கான பிராக்டிஸ் எல்லாமே ஆரம்பிக்கும். அந்த ட்ரைனிங்ல பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு மூச்சு வாங்குது பயங்கரமா, நீ ரொம்ப ஸ்லோவா வர சீக்கிரமா. ஹீரோ கூட ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப டஃபா இருக்கு, அவளால சுத்தமா பண்ண கூட முடிய மாட்டேங்குது. சாப்பாடு கூட ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. என்னப்பா இது பண்ணி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் இதை டயட் இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா குளிக்கிற இடத்துல அவ வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க, என்னால சூடு தாங்க முடியல அப்படின்ற மாதிரி உட்காந்துறேன். அதுக்கப்புறம் வெளியே வந்தா வெயிட் மிஷினை காமிக்க, வெயிட் மிஷின்ல அவளை நிக்க வச்சு எவ்வளவு வெயிட் இருக்குன்ற மாதிரி செக் பண்ணா அந்த மிஷினை பார்த்தா கந்தர குழம்பு உடைஞ்சு போகுது. ஆட கடவுளை என்ன இது வெயிட்ட கூட காமிக்க மாட்டேது, அவ்வளவு வெயிட்டா இருக்கேன். இது பெரிய பிரச்சனை தான்ப்பா, நீ இன்னும் நிறைய குறைக்கணும் போ. என்னதான் நான் பண்றது, அப்போ இந்த டயட் உனக்கு பத்தல. ஹீரோவும் என்னப்பா இங்க சத்தம் அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்க, கீழே போடா நாய் அப்படின்ற மாதிரி தூக்கி அடிச்சிருவாங்க. இவன் தான்ப்பா ரியல் ஹீரோ. நான் ரியல் ஹீரோ இல்லடா, அப்ப நீ ஹெரம் ஹீரோடா. அதுக்கப்புறம் வந்து எர்னஸ்டும் ஹீரோ கிட்ட உதவியை வந்து கேட்கறா, நீ தாண்டா இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணியாகணும். என்ன பண்ணணும், என்னோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் அந்த டீமன் கிட்டே ஃபுல் பவரை வாங்கி வெயிட் குறைக்க போறேன், அதுக்காக நீ என்னுடைய உதவி பண்ணணும். அது என்னன்னா நான் கட்டுப்பாட்டை இழக்காத மாதிரி நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவளும் அதுக்கப்புறம் அந்த வேலையில இறங்குறா. ஹீரோ அதை பார்க்க அந்த ஃபயர் ஃபுல்லாவே அவளை ஆக்கிரமிக்க அவளால அந்த அளவுக்கு தாங்க முடியல. என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் வந்து ஷாக்காக வெயிட் பண்ணுங்க. அவ அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல பார்த்தா அது உள்ள மிகப்பெரிய ஒரு ஃபயர் டீமன் லேடியா வந்துட்டா. இப்ப ரொம்ப ஸ்லிமா இருக்கா. என்னப்பா அது வாய்ஸ் ஏதோ கேக்குது சைட்ல, அதுதான் பாஸ்மெண்டோஸ். நான் எவ்வளவோ சொன்னேன், இவளு கேட்கல. என்னுடைய பவர் அதிகப்படி யூஸ் பண்ண இப்படிதான் நடக்கும். கூடிய சீக்கிரமே இவ என்னுடைய கண்ட்ரோலுக்கு வர போறான். எவ்வளவுதான் நானும் பொறுத்து போக்குறது விட மாட்டேனே.
இப்போ எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல் தான். ஆனா உலகுல பார்த்து நம்ம இருக்கிற 200 டேய் கவர்மெண்ட் என்னடா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். என்னடா இது கட்டுப்படுத்த முடியல? ஆமா இது ஏன் பாடி, நான் தான் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பசிது, அவ்வளவுதான். நான் பசியை தீர்த்து உன்னுடைய சக்தியை திரும்ப வர வச்சிடும். நீ கவலைப்படாத, நீ எனக்கு பவர் கொடுத்தே ஆகணும். என்னது அப்பனா நான் காலம் போல உனக்கு அடிமையா? அடிமையின் அடிமை தானே நீ எனக்கு எப்பவுமே. அப்படி உலகுல பார்த்தா இது ரெண்டும் சண்டை போட்டுதுங்க. ஒரு இடத்துல பார்த்தா அவ பசி தாங்க முடியாம கீழே சுருண்டு விழுந்துடுறா, பசிக்குதுப்பா என்ன இவ திரும்ப பசிக்குதுன்ற மாதிரி எல்லாரும் பார்த்து சாக்கவே. அதுக்கப்புறம் அவ வெறித்தனமா நடந்துக்கிறா, அதாவது கான்சியஸ்னஸ் இல்லாத மாதிரி. எனக்கு பசிக்குது பீஸ்டுக்கு மாடு போயிட்டான் கிளாரியும். ஆனா ஹியூமனிட்டி எதிராக மாறிடாதீங்க, தயவு செஞ்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி அவனும் சொல்ல. கிளாரி பரவாயில்ல, என்னையாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நீ பார்க்கவே ரொம்ப டேஸ்டா இருக்க, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் அட்டாக் பண்ண வரா. ஆனா நம்ம ஹீரோ குறுக்காலம் போது தடுக்கிறன்ற பேர், அதுக்கப்புறம் காத்து நல்லா ஊதி விட்டுருவான். அந்த காத்து அவளால் தாங்க முடியாம சுயநினை இழந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துருவா. பிளேடு நல்ல விஷயம்பா, நீ ஒரு வழி அவனுடைய பாடியோட வெயிட்டை குறைச்சிட்ட, இப்பதான் நீ பார்க்க பழைய மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவும் பார்த்தா மறுநாள் நைட்டே திரும்ப உட்காந்து பொழந்து கட்டிட்டு இருக்க சாப்பாடு. நேற்று தான் திரும்பி சாப்பாடு பண்ணி அவ்வளோ அட்டகாத்த பண்ணல, வெயிட் கம்மியாச்சுல, பசிக்குது பார்க்காதீங்க. இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுப்பா, இவகிட்ட போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணும் பாரு, நம்மளும் தான் சொல்லணும். அப்படி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவனும் கத்து கூப்பத்தை இடையில சாப்பாடு சூப்பராக இருக்குதுன்ற மாதிரி போட்டு வேலை செட்டு இருக்காங்க. அதோட இந்த ஹீரோவும் நர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். டேய் தயவு செஞ்சு கிட்டத்தட்ட 30% மேலே உடைய பவரை பயன்படுத்தாதரா. ஏன் அந்த மாதிரி சொல்லுங்க, அது என்ன பிரச்சனை வருமா? டேய் பைத்துக்கிறா, நீ அதை விட அதிகமாக பயன்படுத்தினா கண்டிப்பாக உன்னுடைய உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குடா, புரிஞ்சுக்கோ. சரி இங்கே பயமுறுத்தாதீங்கன்ற மாதிரி ஹீரோ பயந்துக்கிறதுக்கப்புறம் கேஃப்டேரியாவுக்கு வருவோம். அந்த இடத்துல பார்த்து கிளாரியாவும், பிளேடு இந்த பொண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் மாட்டா, இவ தான் என்னுடைய ஃப்ரெண்டு மரியா. இவ்வளோ எனக்கு தெரியுமே, கூட நடந்த அந்த பேட்டில் ஃபீல்டில் நீ தான் அதிகப்படியும் அந்த இதில் சொதப்பிட்டே இருந்த, அதை நான் பார்த்துன்ற மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் அவளுக்கு மனசு உடஞ்சிருக்கு, இவ்வளோ சொதப்பெல்லாம் போயிருக்குமே அப்படின்ற மாதிரி. பிளேடு அப்போ முன்னாடி வாட இப்படி அசிங்கமாக பேசுவேன், இவ்வளோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்கப்பா, தண்டை சொல்லுன்னு. அவளுக்கு பயங்கரமா மனது உடைஞ்சிது, என்ன மன்னிச்சிருங்க. சரி பரவாயில்ல உண்மைதான், இவ உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக வந்தா. ஏன் கிட்டியா? ஆமாங்க பிளேடு ப்ளீஸ் நீங்க என்ன கொன்னுடுங்க. அட நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அது என்னன்னா, எப்ப நான் என்னுடைய கண்ட்ரோலையே இழக்கிறனோ அப்போ என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரையுமே நான் காயப்படுத்திடுவேன். அதனால என்னால எந்த ஒரு வகையிலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க என்ன கொண்டு சொல்றேன். ஏன் இந்த மாதிரி சொல்றேன்? ஏன்னா நான் ஹியூமன் கிடையாது, ஹியூமன் இல்லதான், நீ நைட் டீம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி ஹீரோவன் சொல்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும், அதுக்கான அடையாளத்தை பாருங்க. நான் ஒரு மேஜிக்கல் பீஸோடைய பவர் வச்சிருக்கிற ஒரு ஆள் தான். என்னோட அப்பாவோ ஹியூமனும் கிடையாது அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கிற அந்த கப் ஆஃப் டீயை வந்து உடச்சிடா. என்ன மன்னிச்சிருங்க, இதனாலதான் என்னால என்னுடைய பவர் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நான் மத்தவங்களை எப்படியாச்சும் ஒரு வகையில கொண்டுடுவேன்ற பயத்தினாலதான் நான் இப்படி கேட்கறேன். மரியா இந்த மாதிரிலாம் சொல்லாத, அமைதியாரு. உண்மை என்னமோ உண்மைதான். அப்போ கூட சண்டை போட்டு அந்த ஃபைட்ல வந்து நீ அதனாலதான் இவருக்கு எதிராக இதை பயன்படுத்தலையா? இதே நீ இதனால மறைச்சேன், எதுக்கு தேவையில்லாம அந்த அகாடமியில சேர்ந்தேன்? எனக்கு இந்த அகாடமியில உங்களை மாதிரியான நண்பர்களோட சேர்ந்து படிக்கணும்ன்றது ஆசை. அதனால என்னுடைய அடையாளத்தை நான் மறைச்சிக்கணும் சில காரணங்களால. ஏன்னா என்னுடைய அடையாளம் உண்மையாக இந்த அகாடமியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன எங்க இதை வைத்து தூக்கிடுவாங்களோன்னு பயத்துல எப்படி பண்ணிட்டேன். இந்த ஒரு அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம சீக்கிரமா உள்ள இருந்தது கஷ்டமான விஷயம். ஆனா கிடைச்ச இந்த ஒரு அகாடமியில என்ன வெளியே போறது தோணல. எனக்கு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் கிடையாது, நான் தனியா தான் இருக்கேன், எனக்குன்னு ஒரு வீடும் கிடையாது, எனக்கு எல்லாமே இந்த அகாடமி தான். அதனாலதான் உங்களுடைய பவர் மூலியமா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கறேன். கவலைப்படுத, எனக்கும் அப்பா அம்மா கிடையாது, நானும் உதவி பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே அந்த அவளுக்கு மனசுக்கு அதெல்லாம் பேசி உதவி பண்றதை ஒத்துக்கிறாங்க. இவங்களுடைய உதவி பண்றன்ற அந்த மனப்பான்மையை பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறன்ற மாதிரி அவ்வளவு சொல்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த அரேனால ஹீரோ ஒரு பேரியர் கிரியேட் பண்றான். டேய் என்னடா மேஜிக் இது? மேஜிக் இல்லப்பா, நான் தான் வந்து கிளரியா கிட்டியும் அண்ட் யஷியா கிட்டியும் இதை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னேன். ஏய் எதுக்கடா இதை போட்ட? அது சொல்றா, ஒரு வேலை நம்ம இவளுடைய பவரை வந்து தாக்கு பிடிக்க முடியாம இவள் நம்மள கொல்லுட்டானா அந்த ஒரு சமயத்துல இவ இந்த இடத்தோட வெளியே போகாம அடிச்சு வைக்கிறதுக்கு தான். சரி ஓகே, உன்னுடைய பவர் மொத்தத்தை இப்பவே ரிலீஸ் பண்ணு, நான் என்ன முடிஞ்ச வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி உன்னை காப்பாற்ற முடியும் ட்ரை பண்றேன். ஆனா பயப்படாத, நான் உன்னை கொல்லணும்ன்றது எனக்கு முடிவே கிடையாது. உன்னை எப்படியாச்சும் இந்த இதுல இருக்க ஒவ்வொருத்தரும் காப்பாற்றிடுவோம். என்னத்தோட ரொம்ப பலசாலியான பொண்ணு தான், ஆனா என்னுடைய பவர் ரிலீஸ் பண்ணது கண்டிப்பா நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்க, நீங்க கொல்றது தான் நல்லதுன்ற மாதிரி அவ்வளவு சொல்ல. நீ எங்க மேல நம்பிக்கை வச்சு பவரை மட்டும் ரிலீஸ் பண்ணு, உங்களை நாங்க பாதுகாக்கிறோன்ற மாதிரி அவ்வளவு சொல்ல. திடீர்னு பார்த்தா இது ரிலீஸ் நடக்குது. இவ பார்த்துட்டு சாக்க வரா, என்னதான் இவங்க இப்படி பண்ணிருக்காங்க. எனக்கு புரிஞ்சுது, பிளேட் எல்லாமே நான் உனக்காக விட்டுறேன், நீ பாத்துக்கோ, கண்டிப்பா நான் உனக்காக பாத்துக்கிறேன், நீ ஆண்டி கவலைப்படுற அப்படின்னு. அடுத்த கட்டமா அவளுடைய கையில இருக்கிற அந்த சீல் பண்ணி வச்சிருக்கிற வெயிட்டான பொருட்கள் எல்லாத்தையுமே கீழே போடுவோம். அதெல்லாம் பார்த்தா பயங்கரமான வெயிட் இருக்க, உடையுது தரைய. எந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவன் கைட்டி போட கடைசியா பார்த்தா இதுதான் ஃபைனல், இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான சீலிங் ஐட்டம், என்னுடைய பவர் இதுதான் மொத்தமா கட்டுப்படுத்தி வைக்குது. மரியா வேணா ஒரு நிமிஷம் நில்லுன்ற மாதிரி அதுக்கப்புறம் என்ன தடுக்கலாம்னு போக. ஆனா அந்த சீலை பிரேக் பண்ணிட்டு அடுத்த செகண்டே பார்த்தா பவர் மொத்தமா ரிலீஸ் பண்ண யாராலையுமே அந்த தாங்க முடியல அந்த பவரை. என்ன மன்னிச்சிருங்க, அவ வெளியே வந்துட்டா, எப்படியாச்சும் அதை கட்டுப்படுத்தி அழிச்சிருங்க அவளை. கேர்ஃபுல்லா இரு, நாங்க உன்னுடைய நண்பர்கள், அதை மட்டும் மறந்துடாத கருதுவோன்ற மாதிரி ஹீரோ கத்த. அவ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தயாரா இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அதுக்கப்புறம் வேற ஒரு ஆள பயங்கரமா பார்க்க சாமியா மாறிட்டு இருக்கா. இவ தான் டீமன் கிங். ரொம்ப காலங்கள் கழிச்சு இந்த பயந்த கோலிவுல இருந்து வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் டீமன் கிங்கோட ஆட்சி தான் இந்த இதுல நடக்கும். டீமன் கிங் இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹீரோவும் அவனை தான் நான் போட்டு தள்ளிட்டேனே. ஆனா அவ தலையில இருக்கிற அந்த தழும்பு என்ன அதுக்கப்புறம் முதல்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிற தன்னுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி. ஆனா இருந்தாலுமே அவனையும் அசால்ட்டை தூக்கி போட்டு அடிச்சிடா. இதை ஒவ்வொரு மொத்தம் லீவும் ட்ரை பண்ண அவனையும் தூக்கி அடிச்சிருவா. நீங்க எல்லாரும் முட்டாள்கள், அவங்களால என்னை எப்பவுமே எதிர்க்க
இருக்க முடியாது, நான் தான் டீமன் கிங் தெரியலையே அவங்க கண்ணுக்கு. இப்ப திமிரா பேசத்தை இவளை அடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாராகிட்டு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கொலை பண்ணி சண்டை போடுறது எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். கூவனோட பக்கம் ஃபயர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அசால்ட்டா தடுத்துருவா. ஆனா அதே பவர் அவளுக்கு தூக்கி போடுவா, அவள் அலண்டு போயிடுவா. ஹீரோவும் ஃபைனலா நான் தான் அப்படின்னு அவன் இறங்க பார்க்க கடைசி நீ தான் இருக்கியா, வா வா. ராயல் கேபிட்டல் சேர்ந்து எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க, நீயும் அப்படிதான் அவ போற வேஸ்ட். ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் போயிட்டு அவ கழுத்துல அடிக்க என்ன அர்த்தம் இதுக்கு, என்ன ஈஸியா அடிச்சிட முடியும் நினைச்சியா? டீமன் கிங் இன்னும் உயிரோட இருக்காங்க, சும்மா தென்னாவட்டா வந்து அடிக்கிற மாதிரிலாம் அடிக்காத, அடிச்சா கரெக்டா அடிக்கணும். நான் சொல்றது சரிதானே ஹீரோ? பரவாயில்லையே, நீ என்ன கண்டுபிடிச்சா, நீ ரொம்ப காமெடியா பண்ற, சீரியஸா சண்டை போடு இந்த மேட்ச், இல்லைன்னா உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு ஹீரோவை தூக்கி போட்டு அடிப்பா பாருங்க. ஹீரோவை கத்தி கலங்கிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ பண்ண ஆட்ட கிழமை அவ அசாட்ட தடுக்க ஹீரோடைய ஸ்வாடோடைய தான் மிச்சம். இப்போ இது ஏன் டன் ஒரே ஒரு ஷாட்ல உன் கதையை முடிக்க கூடாது, வெயிட் பண்ணி நான் ஒன்னும் தயாரில்லை மாதிரி ஹீரோ குழம்பு. ஹீரோ இருந்தாலுமே தடுக்க அவனுடைய ஸ்வாடு ஃபுல்லாவே உடஞ்சிரும். பரவாயில்லையே, நீ இன்னமும் உயிரோட இருக்க, பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன பிளேடு என்னுடைய ஸ்வாடை நீ பயன்படுத்தி கொண்ட மாதிரி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த ஸ்வாடை கொடுக்க, அதுக்கப்புறம் அந்த டீமன் ஸ்வாடும் எங்க பாரு தம்பி, என்னை பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து பயன்படுத்து, ஏன்னா நீ என்னுடைய மெயினான ஓனரே கிடையாது, இருந்தாலும் கம்மியான பவர் கூட சரியா பரவாயில்ல. அந்த வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஆனா நீ தான் அதை ட்ரை பண்ணணும். உன்னை எனக்கு கொல்லணும்னு ஆசை கிடையாது, பட் இருந்தாலும் இதை சீக்கிரம் முடிச்சாகணும், இல்லைன்னா நீ எல்லாரையும் கொண்டுடுவேன். சரி ஓகே வா, உன்னுடைய பவரை ரிலீஸ் பண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய பவர் ரிலீஸ் பண்ணுவான் போறாங்க. அந்த ஸ்வாடாலேயே தாங்க முடியாது, ஏய் நிறுத்துடா, உன்னுடைய பவரை தாங்க முடியல, கம்மி பண்ணிக்கடா அப்படின்னு அவன் சொன்னாலுமே ஹீரோ அதெல்லாம் கேட்காம வேற வழி இல்ல, இதுதான் ஒரே வழி அப்படின்னு தன்னுடைய மொத்த பவர் பயன்படுத்துவான். அவன் உன்ன பக்கம் தெனாவட்ட நின்று தடுக்கிறதுக்காக பார்க்க பரவாயில்ல, இந்த சக்தி ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்தில் அந்த சக்தி அவளாலே தாங்க முடியுது, அவளே ஆழ்ந்து போயிடுவா. யாரா இவன், இவனுக்குள்ள எப்படி இந்த பவர்னு நான் தான் சொன்னல, ஆர்டினரியான நான் ஒரு ஆள் தான், ஹீரோ எல்லாம் கிடையாது. இத்தோட கதை முடிஞ்சதுன்ற மாதிரி ஹீரோ அட்டாக் பண்ண மொத்தமா சோழிவா முடிச்சு விட்டுருவான். அவ்வளவுதான், இது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நான் சாக போறேன், என்னுடைய அதிகபட்ச பவர் பயன்படுத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் வாங்கிடுவான். அதுக்கப்புறம் கண் முடிக்க நான் எங்க இருக்கேன், ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். நர்ஸ் பார்த்தா டே மூட்டால் உங்ககிட்ட என்னடா சொன்ன, அந்த பவரை பயன்படுத்த சொன்னால, அப்படி இருக்கும்போது ஏடா இப்படி பண்ண, உயிர் போயிடுச்சு நினைச்சா அப்படின்னு போட்டு ஹீரோ கொஞ்சம் பயங்கரமா. என்ன மன்னிச்சிருங்க, நான் அடுத்த முறை கேர்ஃபுல்லா இருக்கேன். மத்தவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வளவு தான் உயிரோட இருக்கா. அதுக்கப்புறம் வராண்டல பார்த்தா நம்ம மரியாவோட உடம்புல இருக்க அந்த டீமுக்கு எங்க பொண்ணாவே அவ மாறி எல்லாரும் முன்னாடி நடந்து வர எல்லாரும் இவ்வளவு பார்த்துட்டு சாக வராங்க. அது மட்டும் இல்லாம மெய் மருந்து பாக்குறாங்க, டீமன் கிங்க பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கானு. குட் மார்னிங், குட் மார்னிங் கிரேட் ஹீரோன்ற மாதிரி சொல்ல ஒரு வாய புத்தரி. என்ன மன்னிச்சிரு, இப்பதான் ஞாபகம் இருந்துச்சு, நீ ஹீரோன்னு யாருக்கும் காட்டி கூடாதுல. மரியா நிறுத்து தயவு செஞ்சு, மரியாவோட பர்சனாலிட்டி இது கிடையாது. இப்போ நான் வேற ஒரு பொண்ணு, இப்போ நீ யாரு, எனக்குன்னு பேர் இல்ல, யாரும் எனக்கு பேர் கொடுத்ததுனால நான் இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி அவ கிளம்புவான். அங்க போனா இவளுக்கு நிறைய ஃபேன்ஸே உருவாக்கிட்டாங்க. குட் மார்னிங் டீமன் லேடி அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூப்பிட டீமனா. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தை போயிட்டு பிரின்சிபால் கிட்ட சொல்லவும், அதான் நம்ம கிங் பார்த்தா எனக்கு இந்த ஸ்கூலுக்கு அவளை வரவேற்கும் போதே இந்த விஷயம் தெரியும், அவளுடைய ஐடென்டிட்டியை நான் மறைச்சு தான் உள்ள விட்டேன். ஆனா அவங்க கிட்ட போய் சொல்லியிருப்பான், மரியாவுடைய அம்மா வந்து ஒரு ஹியூமன் தான், அவங்க எப்பயும் மறைச்சிட்டாங்க. அப்ப அவங்க அப்பா அது மட்டும் யாருக்கும் தெரியாது, ஏன்னா அது ஒரு புதிராவே இருக்கு. ஒருவேளை டீமன் கிங்கா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீமன் கிங் தான் அவளுடைய ஃபாதரா இருக்கணும், இவ தான் அவளுடைய பொண்ணா இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் இவளை வெளியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க, ஏன்பா இவ எதுக்கு இப்ப இந்த இடத்துல இந்த உடம்புக்குள்ள இருக்கா, இவளுக்கு மரியா ரொம்ப பாவம்பா, உள்ள மாட்டி இருக்கா, அவளை நம்ம காப்பாத்தி ஆடணும். ஆனா இப்ப கிங் பொறுத்த வரைக்கும் அவர் எதுவுமே சொல்லலையப்பா, அவர் இவரை சுதந்திரமா தானே விட்டாரு. நம்ம இதுக்கப்புறம் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இவளை நல்லபடியா பார்த்துக்கலாம், தேவையில்லை. அதுக்கு எல்லாமே என்னுடைய பவரை நானே கட்டுப்படுத்தி வச்சு இப்போ ஒரு ஆர்டினரியான கேரா தான் இவங்க எல்லாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம நான் இப்படியே தான் இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் அட்டன் பண்ண போறேன். அவ வெளியே வரமாட்டா. ஏய் இந்த மாதிரிலாம் துணி போட்டு வரக்கூடாது, அடை கொடுக்காம போட்டுவான்னு சொல்ல, முதல்ல நீ எப்படி போட்டு வந்திருக்க, கம்முனு இருப்பா, அவ டென்ஷன் ஆயிட போறா, கம்முனு நீ வேணா அப்படி சொல்லலாம். ஆனா இதுல இருக்க பசங்களுக்கு அதை பிடிக்காமலாம் கிடையாது. ஆமா தானன்ற மாதிரி அவளை காமிக்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மொத்த மூக்குல இருந்து ரத்தம் வந்து கேட்கிறானுங்க ரெண்டு பேரும். மாகோ இது கொண்டு கூட தெரியல, அதாவது டீமனா தான் ஜாப்பனீஸ்ல அப்படி சொல்லுவாங்க. எல்லா விதமான கேர்ள்ஸும் ஆல்ரெடி கிளாஸ் ரூம் போயிட்டாங்க, நீயும் கிளம்பு போலாம், பசங்க எல்லாம் பண்ணக்கூடாது. அது ஏன் விருப்பம், நான் இந்த இடத்துல இருப்பேன் போவேன், யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. இப்போ ஏன்பா இவளை எல்லாரும் மாகவன் கூப்பிடுறீங்க, அவளுக்கு நீங்கப்பா அவ ஒரு டீமன் கிங்கா இருக்கல, அதனால மாகவன் ஷார்ட்டா கூப்பிடும். கேட்கவே நல்லா தான் இருக்கு. என்ன பக்கம் கூட பார்த்து இவ சண்டை போறதுல ரீமேட்ச் வச்சுக்கலாமா கேட்க, அவ பதறி போயிட்டு அப்பா பின்னாடி ஓடிக்கிறான். சரி சரி இப்போதைக்கு இது போதும், வாங்க வாங்க கிளாஸ் ரூம் போவோம். பிளேடு கண்டிப்பா நான் அடுத்த முறை கூட ஒரு ரீமேட்ச் போட்டே ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கிளம்ப. ஏன்பா இப்போ மாகவும் மரியாவும் ஒரே உடம்புல இருக்காங்க, அப்போ வெவ்வேறு விதமான பர்சனாலிட்டியை கொண்டு ஆளுங்க இருக்கும் போது மரியா எப்போ வெளியே வருவா? இது ஒரு நல்ல கேள்விதான். ஒரு வேலை இதுக்கப்புறம் வராமையே போயிட்டேன்னா எனக்கு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நம்ம கோவை படுக்க வச்சுட்டு இருக்கும் போது அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த ஒரு சமயத்துல சென்னையில யாரோ திறக்கவும் யாரோட மாதிரி ஹீரோ பார்த்த இவ தான் வந்திருக்கா. கிரேட் ஹீரோ பிளேட் குட் மார்னிங். ஹேய் இது நைட் டைம், என்ன பேசிட்டு இருக்க நீ? சாரி குட் நைட். உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், அதாவது நம்ம கொஞ்சம் டேட் பண்ணலாமா? டேரக்டா இந்த டைம்ல என்னடி பேசிட்டு இருக்க நீ? அதுக்கு நிறைய டைம் எடுக்குமே, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, வாடா அப்படின்னு நம்ம தூக்கிட்டு போயிடா. கிரேட் ஹீரோ இன்னைக்கு மூணு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஹேய் அந்த மாதிரி எனக்கு கூப்பிடாத எத்தனை முறை சொல்றேன். மரியா உண்மையிலே வேதனைகள் அனுபவிச்சிருக்க பொண்ணு தெரியுமா? அவளுக்கு நான் இருந்து வச்சுதான் ரொம்ப பாதுகாப்பா இருந்தேன். அதனால அவ இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்தை அனுபவிச்சதுனால தயவு செஞ்சு என் கூடியாச்சு இந்த மாதிரி அனுபவி. ஆமா உனக்கு எவ்வளவு வயசு? அது எனக்கே தெரியாது. என்ன சொல்ற? அதெல்லாம் ஏன் கேக்குற? வா போய் பேசுவோம். அப்புறம் நான் பார்க்க எப்படி இருக்கேன், நல்லா இருக்கானா? என்ன சொல்ற? இந்த பல்புக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவ கடுப்பா வரா. ஏய் கிரேட் ஹீரோ, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணமே நீ தான். நீ இந்த ஸ்கூல்ல இருக்கிறன்ற வச்சு தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். அப்போ இந்த அகாடமி லைஃப் நீ என்ஜாய் பண்ணணுமா? அதுவும் ஒரு வகையில நியாயம் தான். இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாழ்க்கை. அதனால இதுக்கு முன்னாடி நான் என்னதான் உங்க கூட ஃபைட் பண்ணிருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருக்க போறேன், கவலைப்படுது. அடுத்த முறை என்னுடைய 50% பவரை பயன்படுத்தி உன்னை நான் போடுதாகிறேன். அப்படியா? சரி ஓகே. அப்போ என் மேல உனக்கு எந்த விதமான ஃபீலிங்கும் இல்லையா? முக்கியமா நீ என்னை எப்பயோ ஈர்த்துட்ட, உன் கூட சேர்ந்து வாழணும்னு கூட எனக்கு தோணுது தெரியும்.
தெரியுமா? என்னது? அது ஜஸ்ட் ஒரு யோசனை தான். உனக்கு விருப்பப்பட்டா நீயும் நானும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலாம், கல்யாணமும் பண்ணிக்கலாம், உன்னுடைய ஆப்ஷன் தான். இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியல, படிக்க வந்த இடத்துல எல்லாம் பேசக்கூடாது. சரி ஓகே, நம்ம நல்லா வளர்ந்த பிறகு இந்த விஷயத்த பேசுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த அளவுக்கு சக்தியா இருக்கேனா? மரியாதை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அதனால அவ தேவையில்லை உனக்கு. ஏன் இப்படி சொல்றேன்? அவ ரொம்ப வீக்கானப்பா. அவ ரொம்ப வேதனைகள் அனுபவிச்சிருக்கான்னு சொன்னால. அப்படி என்னதான் பண்ணா? மரியாதைன்னு பாஸ்ல நடந்த ஒரு மோசமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஹியூமன்ஸ் எல்லாமே அவளுடைய காதுகளை பார்த்து பயந்தாங்க. இவ டீமன்ற உணர்ந்து இவளை அட்டாக் பண்ணாங்க, கருணை எல்லாமே. ஆனா இவங்களுடைய அம்மா வந்து மறைஞ்சுதான் இவளை வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க அம்மா இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அப்பா யாருன்றது இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் அம்மா இறந்துட்டாங்க. மரியா ஃபுல்லா மாறிட்டான். அவருடைய அம்மாவையும் அப்பாவையும் அவ வெறுத்தான். காரணம் ஹியூமன் ரெலிமால இப்ப தனிமைப்படுத்தப்பட்டு மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி அவ யோசிச்சா. இது எல்லாத்துக்கு காரணம் அப்பா தான் அவ உணர்ந்தான். அதனால இதுக்கப்புறம் மரியா திரும்ப வரமாட்டான். நான் தான் உனக்கு, நீ என்ன விரும்புறன்னு மட்டும் ஒரே வார்த்தை சொல்ல, நான் ஹியூமனிட்டிக்கு எதிராக இருக்க மாட்டேன். எங்க பாரு, பாஸ்ட் நடந்து என்னவோ பாஸ்ட் தான். அதனால ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் சில நாட்கள் கடந்து போகவும் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மரியாவுடைய நிலைமை என்னன்றதை பத்தி விளக்குறான். அது மட்டும் இல்லாம அவளுடைய செயலில் இருக்கிற அந்த ஒரு ஐட்டம்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை பத்தி நம்ம போயிட்டு ரிசர்ச் பண்ணாலே அதுல அவங்க அப்பா பத்தின தகவல் எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரி அவனும் சொல்ல, அதுக்கேற்ற போல மரியாவும் மாஹோ அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதுக்கேற்ற போல கொஞ்சம் பவர் மட்டும் அதுக்கு செலுத்தி அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஹாலோகிராம் வெளியே வர வைக்கிறான். அதுல வந்து அவங்க அப்பா இவளுக்காக சொல்லி வச்ச அந்த இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. இரவும் இவன் தான் டீமன் கிங் அப்படின்ற மாதிரி பார்க்கவும், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நல்ல அப்பனா தான் இவங்களுக்கு இருந்திருக்க ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்னால அதுக்கப்புறம் அவங்களை விட்டு போகணுன்ற ஒரு நிலைமைனால இவங்க ரெண்டு பேரையும் வளர்க்க முடியாம போனதுக்கு அவன் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறான். நான் தான் உன்னுடைய அப்பான்னு. அதுக்கப்புறம் மரியா அப்புறம் நம்ம மாஹோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே பார்த்து. மாஹோ உணர் பக்கம், நான் கண்டிப்பா இருந்தான பெரிய பிரச்சனை தான் வரும், அதனால நீங்க மரியாதையே கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எமோஷனோட அந்த இடத்துல ஃபீல் பண்ணி மரியாதை கூப்பிடு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவன் மாறிடுறான். மாஹோ இதுக்கப்புறம் வரமாட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாளே நம்ம ஹீரோக்கும் மரியாவுக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. அதுல பார்த்து திரும்பி அவன் மாஹோ வெளியே வர வச்ச சண்டைக்கு இந்த மாதிரி நடக்கிற சண்டை ரொம்ப நல்லாவே இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா சண்டை போறாங்க. என்னப்பா சட்டை மாஹோ வெளியே வந்துட்டான்? ஆமா, இதுக்கப்புறம் ஒரே பாட்டில மரியாவும் மாஹோவும் ரெண்டு பேருமே தங்களுடைய இஷ்டப்படி வரதான் போறாங்க. நம்ம ஹீரோ போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா சாடங்கரி அணின்ற மாதிரி போட்டு கிள்ளிட்டு இருக்கான். அவ்வளவு விட்றாதரா பிளேடு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் கத்திட்டு இருக்க. அதோட இந்த தெளிஞ்ச முடிக்கிறாங்க. சரிங்க, சேர்ந்து வீடியோ முடிஞ்சு காலங்காதலே பார்த்தா இதுங்க மூணும் நம்ம ஹீரோ டார்ச்சர் பண்ணி கூட்டின்னு வந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போற வழியிலேயே ஒரு பாலம் மாதிரி கட்டி வச்சிருக்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு கேரேஜ் வந்து உள்ள மாட்டிக்கிச்சு. இது உள்ள மாட்டிக்கிச்சு போலியப்பா. யாருப்பா இது ஓனர்? சொல்லுங்க, நாங்க வேணா உதவி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஒருத்தையும் சொல்ல, யார் இது? நீங்க தான் அந்த செஞ்சுரா? அப்புறம் பார்த்தா பாதி குதிரை பாதி மனுஷியாடு இருக்கான். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, என்னுடைய பேரு டியோனே. நீங்க அடி பண்ற? அட கடவுளே, கிரேட் ஹீரோ வாய மோர்ரி. கறந்த கொட்டி என்ன கிரேட் ஹீரோன்னு கூப்பிடாத. இந்த நேரத்துல நான் சீக்கிரட்டா மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்கடி கம்யூனிட்டி. சரி ஓகே. என்னப்பா ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஏற்கனவே தெரியுமா? ஆமாமா. எப்போதுல இருந்து? கிரேட் அப்படி இல்ல பிளேட் எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்காக தான் ரொம்ப நாளா இந்த இடத்துல வெயிட் பண்ணிருந்தேன். ஏண்டி அதெல்லாம் ஏண்டி உங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? அதை ஒரு இந்த இடத்துல என்னடி பண்ணிட்டு இருக்க? கேரேஜ் எடுத்துக்கினே உள்ள மாட்டிச்சு போலியா? உண்மைதான், அதிகப்படியான பொருட்கள் எடுத்துட்டு வந்து இப்படி மாட்டிச்சு. சரி, நாங்க வேணா உதவி பண்ணலாமா? வேணாம்ப்பா. அப்போ நீங்க எல்லாரும் தான் பிளேடோடைய பார்ட்டியை சேர்ந்த ஆளுங்களா? கிடையாது, இவங்க என்னுடைய நண்பர்களா? சரி, இவ்வளவு பெரிய பொருளெல்லாம் ஏத்துக்கு எந்தத்துக்கு போயிட்டு இருக்க? அதுவா? அதுக்கப்புறம் கிங்க காமிக்கிறாங்க. அடேங்கப்பா, வந்துட்டியா? ஓ, இந்த வேர்ல்டு ஃப்ராட் தான் இந்த பண்ண வேலையா? அவர் கிங்குடா, மரியாதை கொத்து பண்றா. கிங், உங்களுடைய வேலை என்னவோ நான் அதை முடிச்சிட்டேன். ஓகே, அடுத்த அசைன்மெண்ட்டுக்காக நீ காத்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல உனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆரம்பிக்குது. அது என்னன்னா, நீ ரோஸ் வேர்ல்டோடைய அகாடமியோடைய இன்ஸ்ட்ரக்டரா மாற போற, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற. என்னது? இவங்க எதுக்கு? அது எதுக்காகனா பிளேடோடைய எபிலிட்டி எல்லாமே இவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பத்தாத்துக்கு இவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கிறதுனால இவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல கரெக்டான ஆளா தான் இருப்பாங்க. நான் சொல்றது சரிதான பிளேடு? ஆமா, எல்லாரும் நல்லபடியா பயிற்சி பண்ணுங்கன்ற மாதிரி அவரு சொல்ல, உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க காத்துட்டு இருக்கேன். கிரேட் அப்படி இல்ல பிளேடு அப்படின்னு அவன் தடுமாறான். அந்த பேரை மட்டும் மறக்க மாட்டேடி. அதுக்கப்புறம் பார்த்தா பசங்க எல்லாம் கூட இருக்காங்க. ஏன்பா இந்த இடத்துல என்னப்பா நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் அது? அவங்க தான் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. அவங்களுடைய பவர் நமக்கு காமிக்க போறாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பவரை பார்க்க வெறித்தனமா இருக்கும். அவ பண்ற அட்டாக்ல அந்த இடத்துல மிகப்பெரிய டன் கணக்கில் இருக்கிற இரும்பு எல்லாமே உருகுது அசால்ட்டா. என்னப்பா இந்த இரும்பு இந்த அளவுக்கு மெல்டால இருக்கு? அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அதுதான் அவருடைய ஸ்பெஷல் பவரே. பக்காவா வேலையை முடிச்ச உடனே பாத்தீங்களா நான் பக்காவா இருக்கானா? கிளாஸ் இப்ப ஆரம்பிக்கிட்டோம். இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க, உண்மையிலேயே இவங்க நமக்கு டீச்சர் இருந்தா கரெக்டா இருக்குமா? ஏன்னா நம்மளே தூக்கி சாப்பிட்டாங்க. ஏண்டி முதல்ல உன்னை பத்தி அறிமுகத்தை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஆமாமா நான் தான் டியோனே, உங்களுடைய டீச்சர். நான் டீமன் லான்ஸை சேர்ந்தவன். யாராச்சும் தைரியம் இருந்தா என் கூட டியூல் போறீங்களான்ற மாதிரி அவனு கேட்க. டீமன் லான்ஸா? அப்போ நீங்க தான் ஜெனரல் டியோனேவா? கிண்டத்தோடைய டாப் ஆர்மியை சேர்ந்த கமாண்டர் நீங்க தானே? அது ஜெனரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உண்மை அதுதான். நல்லபடி அவங்களே நமக்கு டீச்சரா வந்திருக்கனால நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்கலான்ற மாதிரி பசங்க எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் உண்மையை சொல்ல போனா கிரேட் ஹீரோவுக்காக தான் எடுத்துக்கு வந்தேன். டேய் என்னடி சொல்லிட்டு இருக்க? சாரி பிளேடுக்காக தான் எடுத்துக்கு வந்தேன். சோஃபியா அவன பக்கம் கவனிக்கிறான். இவ்வளவு கிரேட் ஹீரோன்ற விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு. டியோனே, நீங்க எப்ப பார்த்தாலும் எதுக்காக கிரேட் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவர் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணிருக்கீங்களா? இல்ல அவர் கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா?
அது வந்து எல்லாமே பாஸ்ட்ல நடந்த விஷயம்ப்பா, அதெல்லாம் நீங்க கண்டுக்காத. அப்ப எப்படி உங்களுக்கு பிளேடு தெரியும் புரியலையே. ஒருவேளை உங்களுக்கும் அவனுக்கு முன்னாடி என்ன கனெக்ஷன் இருக்கோ. அதுக்கப்புறம் எல்லாரும் பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோ சந்தோஷமா குளிச்சிட்டு இருக்கா கூட இன்னொரு பக்கம் பார்த்தா இவ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருடைய முதுவெல்லாம் தேய்ச்சி வருதுல, அவளுக்கு ரொம்ப சுகமா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணுங்க. என்ன நீங்க வித்தியாசமா பண்றீங்க, சொர்க்கத்தையே எங்க நான் பாக்குறேன். உங்களுக்கு எத்தனை நாளா பிளேடு நல்லாவே தெரியும். இல்ல சில நாட்களுக்கு மட்டும் தான் அவனை பார்த்தேன் கிங்க கூட. ஆனா நீங்க ஏதோ பாஸ்ட்லயே பார்த்த மாதிரி இல்ல சொன்னீங்க அன்னைக்கு. அது உண்மைதான். சரி ஓகே, உங்களுக்கும் பிளேடு கோயிட்டில் என்ன ஓடுது, நீங்க அவனும் எதனா பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடியே பாஸ்ல அவனை லவ் பண்ணிருக்கீங்களா எதுனா, நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், எதுவும் வந்தாலும் சொல்லுங்க தேங்காம அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு போட்டு வாங்குறாளுங்க. அது சுகத்துல பார்த்தா ஹீரோ உனப்புக்கு கடுப்பாயிட்டு போட்டு தேய்ச்சிட்டு இருக்க தலைய. இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு கடுப்பாயிட்டு ஏய் என்ன பண்ணிட்டீங்க, கிரேட் ஹீரோ பிளேடு ஏன்டா வந்து நீ உள்ள மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனா அவன் கடுப்பாறான். நான் வந்ததுக்கான காரணமே நான் வந்து கூபோடி யாரை வாஷ் பண்ணியிருந்தேன், ஆனா அது சரிப்பட்டு வரல, யாராச்சும் போய் வாஷ் பண்ணீங்களாப்பா, ஆனா தான் கரெக்டா இருப்பாங்க. அப்புறம் இது எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம ரேசியாவும் பார்த்தா திறந்து காமிங்க. ஆமா என்ன இது என்னமோ பண்ணிட்டு இருக்க, நல்லா இருக்கா இல்லையாடா பாடி. இவன் பிளேடு என்ன விட வயசுல பெரிய வந்தான், அதனால தப்பு கிடையாது. ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏய் டியூனே அப்படின்ற மாதிரி அவளை கூப்பிட, ஏய் உன்னோட வயசுல அதிகம், எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் பொத்திட்டு வந்து உட்காரு, உன்னை பத்தி நிறைய விஷயத்த அவங்க சொல்ல போறாங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவ சொல்ல ஆரம்பிக்கிறான். நானும் பிளேடும் சந்திச்சது எப்ப தெரியுமா, ஒரு காட்டு மிராண்டித்தனமா ஒரு மிருக மாட்டம் காட்டுல பண்ணியிருந்தான். அவன் பார்க்கவே அப்படிதான் இருந்தான். சின்ன வயசுல நான் அவனை கண்டுபிடிச்சேன். நான் ஒரு குதிரைன்றதுனால அந்த அவனுக்கு வேட்டையாடுற திறன்றது ஒன்று இருக்கிறதுனால ஏன்னா அந்த வயசுல ரொம்ப குடும்பப்படுத்துவான். ஹீரோ நம்ம இதெல்லாம் கேட்க முடியாம அப்படியே தண்ணிக்குள்ள போக அந்த தழும்பு கூட இருக்கும் பாருங்கன்ற மாதிரி சொல்லவும் தழும்பு இருக்கு அப்படியே. பட் இருந்தாலுமே அந்த வயசுல நான் கொடுத்த நிறைய விதமான ட்ரைனிங் அப்புறம் நிறைய விஷயங்களையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனாலதான் இவன் இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் நானும் ரொம்ப பலசாலியா மாறிட்டேன். அதுக்கப்புறம் நான் கிரேட் ஹீரோடைய ஃபோர்ஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் தெரியுமா. ஒரு ஜெனரலா இருந்து கிரேட் ஹீரோ கூட சேர்ந்துட்டீங்களா. கண்டிப்பா. ஏய் உன்னை பத்தி பெருசா அது எதுவும் பேசல, எதுக்காக நீ உள்ள போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஷோப்பியாவும் கேட்டு கடுப்பா வரான். கிரேட் ஹீரோவை எம்எல்ஏ உட்கார வச்சு நான் நிறைய பேட்டில் கலந்துருக்கேன். அது மட்டும் இல்லாம கடைசியா நடந்த அந்த டீமன் கிங் கூட நடந்த அந்த ஃபைட்ல அதுக்கப்புறம் கிரேட் ஹீரோ அவருடைய கதை முடிஞ்சது. ஆனா அந்த ஒரு சண்டையில நான் கடைசியா கலந்துக்கல. அதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கட்டமா இருக்கு. அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இப்போ இவங்க கொடுக்குற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ நான் பண்ணதை இப்போ நான் திரும்ப தப்பு பண்ணக்கூடாது. கண்டிப்பா நான் கிரேட் ஹீரோக்கு திரும்பி யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதனால என்னால் முடிஞ்சளுக்கு நிறைய நான் கடினமான ட்ரைனிங் எடுத்தேன். நீங்க ரொம்ப அட்டகாசமான ஆளு தான். ஹீரோவும் ஏன்பா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கல பாத்தீங்களா, என்னது கிரேட் ஹீரோவை பார்த்தா ரொம்ப வயசு அதிகமா இருக்கும்னு சொல்றியா. ஆமா இது சின்ன சீக்ரெட் தான், நாங்க யாரும் வெளியெல்லாம் சொல்ல மாட்டோம். அது ஓகே தான். அப்புறம் பார்த்தா இவ பார்த்து கொடுத்துட்டு இருக்கா ஹீரோ கடுப்பு அவரை ஏன்டி உள்ள பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ எர்னஸ்ட் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கவன் டவுன்ல பார்த்தா வரும்போது நம்ம ஜெனரல் டேனோவை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல ஒரு பறவையும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. இது சிம்முரசே, இதுக்கு எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துல வந்து பறந்துட்டு இருக்குங்க ராயல் அகாடமியில. ரெண்டு இருக்குதுப்பா. ஆமாப்பா அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இதை வந்துருக்காங்க, காரணம் இல்லாம வராதுங்களே. அதுக்கப்புறம் ஒரு பறவையும் கீழே ஹீரோக்கு பக்கத்துல ஒரு கேரேஜ் போகுது பார்த்துட்டு அதை கடுப்பாயிட்டு அந்த இடத்துல அட்டாக் பண்ண வருவோம். என்ன தப்பிதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ காப்பாத்துறான். அது அந்த கேரேஜை போட்டு நாசம் படுத்துது. இதுக்கு என்ன வேணும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு கடுப்பாயிட்டு அவ வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ண பார்க்கவும் அதை முறைச்சு பக்கத்துல ஹீரோ கம்முன்னு நிறுத்த சொல்றான். நாங்க சரண்டர் அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தா பயந்து அந்த இடத்த விட்டு அதை ஓடிது. ரெண்டு இருக்குப்பா, இதுக்கு ரெண்டு எதுக்கு இந்த இதுக்கு வரணும், என்னமோ நடந்திருக்கு. கண்டிப்பா ஒரு கேரேஜ் வந்து அட்டாக் பண்ணதுனா இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்கு. அப்புறம் பார்த்தா இது எல்லாத்துக்கு காரணம் நம்ம வேர்ல்டு ஃபிரைட் கிங் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எர்னஸ்டும் வந்துட்டு கிங் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்பா இதுல எனக்கு சம்மந்தம் இல்லப்பா, சும்மா வெறுப்பாத்தீங்க. இல்ல அந்த பறவைகள் காரணம் இல்லாம நம்மளுடைய கேபிட்டலுக்கு வராதுங்க, இதுக்கு முன்னாடி வரல, இப்ப திடீர்னு வருதுங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அது என்னன்னா அதனுடைய முட்டையை நான் தூக்கின்னு வந்துட்டேன், அதுல இருந்து சில பறவைகள் வந்துச்சுன்னா வளர்க்கலான்னு தான். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, முட்டையாடா ஒன்னு தூக்கின்னு வர சொன்னது, அதுக்கு நிம்மதி அங்கவே இருக்கும் சொல்லலாம். அது சில பல காரணங்கள்னால அப்படி ஆயிடுச்சு. அது கிட்ட இருந்து எடுத்துன்னு வரும்போது அதுங்க நம்ம கேரேஜில் வச்சு தான் எடுத்துன்னு வரோன்றதை கெஸ் பண்ணனால தான் எந்த ஒரு கேரேஜ் பார்த்தாலும் அதுங்க அட்டாக் பண்ணுதுங்க மோசமா. அது மட்டும் இல்லாம இதுங்களை நம்ம பாதுகாப்பான முறையில வளர்த்து விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அகாடமிக்கு மிகப்பெரிய லெவலுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாதுகாப்பா இருக்குங்க. என்னடா டாக வளர்க்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீங்க என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா கண்டிப்பா இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம கூரையில வச்சு வளர்க்க போறோம். அந்த பறவை வந்து அதையும் நீங்க காலி பண்ணீங்க, அதுதான் உங்களுடைய மிஷின் அடுத்ததுன்னு சொல்லவோ இவனுக்கு ரெண்டு பேரும் கடுப்பா வராங்க, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ. அதுக்கப்புறம் எர்னஸ்டும் நடந்த எல்லா விஷயத்தையும் இப்போ தன்னுடைய நண்பர்கள் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். காலையிலேயே எங்க பாருங்க ரெண்டு விதமான மோசமான பீஸ்ட் பறவைகள் எல்லாருமே நம்மள அட்டாக் பண்ண வரும். அந்த பறவைகள்ல இருந்து அட்டாக் எல்லாமே தடுத்து நம்ம ரிப்பீட் அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம நம்ம அதுங்களுடைய முட்டைகளை பாதுகாத்து இந்த இடத்துல இருந்து மேல கொண்டு போகணும். அதுதான் நம்மளுடைய வேலை. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பறவைகளை அட்டகாசம் பண்ணாம தடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு பெரிய லெவலில் பொறுப்பு இருக்கு, அது நம்ம முடிக்காம விடக்கூடாது. மேல பறந்து இருக்க அந்த பறவைகளை கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எந்த டைம்ல என்ன பண்ணுங்கிறது அதுக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அதுகளை எடுத்துன்னு போயிட்டு கூரையில வச்சு ஆகணும். எல்லாரும் தயாரா, இதுதான் நமக்கான மிஷின் இன்னைக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துக்க திரும்ப அந்த பிளான் ஆரம்பிக்கும் போது பார்த்தா அந்த பறவை திரும்பி டவுனுக்குள்ள போயிட்டு கேரேஜ் எல்லாமே அடிச்சு உடச்சிட்டு இருக்கு. சிட்டிசன்ஸ் எல்லாமே பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லிட்டு லீவும் கேட்க கவலைப்படாத எல்லாமே பாதுகாப்பா இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் மேஜிஸ்ட்ரேட் மூலியமா இந்த இடத்துல இருக்க எல்லாரையும் அப்புறப்படுத்தாச்சு வேற யாருக்கு நல்ல விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண போக பட ஒன்னால முடியும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா எசிக்காம அது உதவி பண்ண போறோம் நம்ம லியோக்கு. அவன் பார்த்தா இன்னொரு பக்கம் போயிட்டு தேவலாம் அட்டாக் பண்ண பேர்ல மொக்க வாங்கிட்டு இருக்க யோன பக்கம் இதை பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனா அது வேலை செய்யல. அந்த பறவை அங்கேயும் வந்துட்டு அட்டாக் பண்ண வர அந்த இடத்துக்கு பார்த்து என்னுடைய நண்பனும் வந்ததுக்கு வந்து ஹெல்ப் பண்றான். அதை பாய் ஃப்ரெண்ட் மாதிரி எஸ்டிக்கா நம்ம பக்கம் அட்டாக் பண்ண இருந்தாலுமே தடுத்துரும். வாப்பா ஓடிடுவோம். ஹீரோவும் எல்லாரும் போயிட்டு அதை விட்டு அதிக அட்டாக் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறான் அட்டாக் பண்ணதுக்காக. எல்லாருமே அதுக்கப்புறம் தன்னுடைய
கேட்டர்ஸை பயன்படுத்தி அதை கட்டி போட்டு வைக்கிறாங்க. இதால் தப்பிக்க முடியாத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அது தன்னுடைய ஃபுல் பவர் பயன்படுத்தி வேகமா பார்க்கறதுல அந்த இடத்துல இருக்கிற பில்டிங் எல்லாமே தூக்கின்னு போயிருது. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காது, என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்க கூட தயாராங்க. என்ன பக்கத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பார்த்தா இன்னொரு மான்சர் அட்டாக் பண்ணதுக்காக ஆனாலும் கோபத்தவன பக்கம் உதவி பண்ணிடுறான். என் முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு நான் விட மாட்டேனே, எனக்கா நீ சவால் கொடுத்து அதுக்கப்புறம் மிரட்டுறதுல கோபத்தவன பயந்து ஓடிறான். விடாதீங்க போ, நீ போய் அட்டாக் பண்ணு மாஹோ அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கண்டிப்பா. அதுக்கப்புறம் அவ போகும்போது அவனும் பார்த்தா மொக்க வாங்கி வந்துடா. அவளுடைய பவரையும் அந்த அசால்ட்டை தடுத்துதுங்க. என்ன சொன்ன பக்கம் தன்னுடைய ஃபுல் பவர் பயன்படுத்துறதுல சக்தி எல்லாம் குறைஞ்சிட்டு பசி எடுக்குது அப்படின்ற மாதிரி பழமிட்டு இருக்கான். நல்லபடியா பார்த்தா புட்டிங்க இருக்கிற கடையா வந்து விழவும் அவளுக்கு ஒரே குஷி தான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிக்கின்னு அவ திரும்பி அட்டாக் பண்ணதுக்கு வர இவங்க அந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்திட்டு ஆல்ரெடி முடிய போது எல்லாரும் தயாரா இருக்காங்க. அதுக்கு வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கணும் கண்டிப்பா. அங்க பாருங்க அது நின்றுடுச்சு. என்னது நின்றுடுச்சான். அப்புறம் பார்த்தா மேலே ஏத்திட்டு இருக்கிற அந்த முட்டை இருக்கிற அந்த லிஃப்ட் அப்படியே நின்றுடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நீ தான் எதனா பண்ணி அவனை பிளேடு, ஏன்னா எல்லாத்தையுமே நீ தான் சமாளிக்க முடியும் பத்திய சொல்ல போ மெத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி அவங்களும் நம்பிக்கை கொடுக்குறாங்க நண்பர்கள். இதே விஷயத்தை இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஹீரோ யோசிச்சு பாக்குறான். எர்னஸ்டும் பிளேடு எதை பத்தி தவளதையும் யோசிக்காது, எப்பவுமே நாங்க உங்க சைடு தான், அதை மட்டும் நான் வச்சுக்கோ அப்படி எல்லாருடைய நம்பிக்கையும் ஹீரோ பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடுவான். அதுக்கப்புறம் தன்னுடைய வேகத்தை பயன்படுத்தி அந்த முட்டையை மேலே எடுத்து பார்க்க ஹீரோக்கு மேலே ஏறதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது. கவலைப்படாதீங்க, நான் உங்களுடைய ஹெல்ப் பண்ண வந்திருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஜென்ரல் டானியாவும் வந்துட்டு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மேல உட்கார வச்சு அவ கூட்டு பக்கத்துல ஒரு வழியா அவங்களுடைய பழங்கால பாஸ்ட் நிகழ்வுகளை யோசிச்சு பார்த்துட்டு பேசிட்டு நிம்மதியா இருக்காங்க. அந்த பொழுது கடிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல. என்னுடைய பழசை விடவும் இப்போ இந்த புது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்களை நான் இழக்க விரும்புறேன், கவலைப்படுத்தீங்க, அதுக்காக தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி அவ்வளவு சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு வழியா அது கிட்ட போயிட்டாங்க. இது எப்படி இந்த இடத்துல நம்ம மேல தூக்கின்னு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிடி கொடுக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவன் பார்த்தா நம்ம ஹீரோ பிடிச்சி தூக்கிறான். என்ன நீ பண்ற? நீங்க அழுக்கா இப்படியே பிடிச்சிக்கோங்க, நீ ஆனா நீங்க பிடிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஆனா மேலே ஏதாவது ரொம்ப டஃபா இருக்கும், அதனால நானே இதை பாத்துக்கிறேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவ தள்ளின் பகுதியில் வேகமா போயிடுங்க மேல. இங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. சீக்கிரம் இந்த முட்டையெல்லாம் வெடிக்க வைக்கணும். வெடிக்க வைக்க போறியா? அதாவது குஞ்சு பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது கண்டிப்பா வெளியே வரதான் போதுங்க. ஆனா இப்போ ரொம்ப கோபமா தான் இருக்குங்க அந்த தாய் பறவைகள். இதெல்லாம் ஏன் இந்த பண்ணிட்டு இருக்க இந்த பைத்தியக்காரன்? இவர் இதை பணத்துக்கான காரணமே ஒரு காலகட்டத்தில் இந்த பறவைகள் தான் அவருடைய உயிரை காப்பாத்துது. அதுக்கு பிராயத்திட்டம் அதோடைய குழந்தைகளை ஒரு எடுத்துட்டு வந்து இதில் வளர்க்குறாரு. அவ்வளவுதான் பிளேடு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி வேலை நீ பண்ணவே சொல்லவே இல்லையா? எவ்வளவு நல்லவனே இருக்கே. அந்த பறவை பார்த்தா இன்னும் கோவத்தோட இவங்க அட்டாக் பண்ணதுக்கு வேகமா வருது. ஹீரோவை தடுக்கிறதுக்கு பக்கம் இருந்தாலுமே அவனை சைடு போயிட்டு அடிச்சிடும். அந்த டைம்ல பார்த்தா யாரோ ஒருத்தங்க டைம் ஆஃப் பண்ணலாம் சோஃபியா தான். ஆனா ஹீரோ ஒரு இடத்துல அது அட்டாக் பண்ணது பொறுத்துக்க முடியாம கட்டு போட்டு ஸ்வைட் எடுத்துருவோம் பாருங்க. திணறிடும் அது. ஹீரோ பார்த்தா இன்னும் சப்பி ஆயிட்டான். என்ன மன்னிச்சிடா, என்ன வெட்டியாவே பிரிஞ்சு போகாத மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களும் பேச அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே முட்டு புரிஞ்சு அதுல இருந்து 2 விதமான குட்டி பறவைகளும் வந்துட்டு ஹீரோவை தான் தன்னுடைய அப்பா அம்மாவை நினைச்சுக்குது. இதுல பார்த்தா ஒன்னு பக்கம் நம்ம சோஃபியா கலைக்கிறது மட்டும் இல்லாம 200 பக்கம் சிரிக்கிறா. ஆனா ஒரு இடத்துல அவளுக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாளே இவங்க அது மேல பறந்து போகிறாங்க. ரொம்பவும் நல்லா இருக்கு. அந்த தாய் பறவைகளை ஏத்துக்குச்சுங்க. அதுக்கப்புறம் அதே அதுல கூட்டு கட்டி வாழ ஆரம்பிச்சுங்க. அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அடேங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எவ்வளவு நல்லா இருக்கு, இதுதானே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஹீரோவை சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது இருக்க விளக்கணும் வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, சம்பளத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.